व्यासौ उवाच शर्यातिः वचनं श्रुत्वा मुनेः चिन्तातुरः अभवत् न दास्ये अपि अथवा दास्ये किञ्चित् न उवाच भारत. போன ஸ்லோகத்தில் என்ன பார்த்தோன்னு சொன்னா, செவன ரிஷியோடு கண்ணை குத்தி விடுறா இல்லையா, யார் சுகன்யா கண்ணை குத்திருந்தால அப்போ அவருக்கு வந்து குருடாயிடுறார். அப்போ என்ன சொல்கிறார், நீ உன்னோட பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடு, ஏன்னா எனக்கு அவள் பரிச்சரியாக கைங்கரியம் பண்ணி ஆகணும், எனக்கு எதுவுமே முடியாது. அப்போ ராஜா யாரை வேணால் கொடுக்குறேங்கிறார், என்னோட சேவகர்கள் யாரை வேணால் தரேன்றார். இல்லை அவெல்லாம் அதெல்லாம் சரிப்படாது, இதுக்கெல்லாம் ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணுமே, முனிவருக்கு சேவை பண்ணுறதுன்னு எல்லாம் சுத்தபத்தமாக இருக்கணும், அதெல்லாம் ஒரு மனைவியாக இருந்தால் தான் முடியும், எனக்கு உன் பொண்ணை கொடுன்னு கேட்டுட்டார். அப்போ வியாசர் இங்கே கதை சொல்லிட்டு இருக்கார், யார் ஜனமேஜயன்ட்டார். ஸோ ஷர்யாதி ஆகப்பட்டவர் இந்த முனியேகே வச்சனம் சுத்வா, முனிவருடைய இந்த வார்த்தையை கேட்டு சிந்தாத்ரோபவத்து ரொம்ப கவலையாயிடுது. ஆஹா, பொண்ணை போய் கேட்குறாரே, எப்பேற்பட்ட ராணியோட பொண்ணு, ராஜாவோட பொண்ணு, அவளை எப்படி கொடுக்குறது, நான் தாசியே அப்பி நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லலை, அத்தவா தாசியே இல்லை நான் கொடுக்குறேன் கல்யாணம் பண்ணி தரேன் எதுவுமே சொல்லலை. கிஞ்சித்னா உவாச்சா, எதையுமே சொல்ல, பதிலே சொல்லாமல் முள்ள வந்துடுறார் அவர் கேட்டதுக்கு. व्यासोवाच शर्यातिः वचनं श्रुत्वा मुनेः चिन्तातुरः अभवत् न दास्ये अपि अथवा दास्ये किञ्चित् न उवाच भारत. राधे कृष्ण मैम. कथम् अन्धाय वृद्धाय कुरूपाय सुताम् इमां देवकन्या उपमां दत्त्वा सुखी स्याम ஆத்மசம்பவாம். சுகிஸ்யாம் ஆத்மசம்பவாம். ஓகே. கதம் அந்தாய குருடன், இப்போ செவனர் வந்து குருடாயிட்டார், விருத்தராக இருக்கார், ஏற்கனவே வயசாகிடுது. ஸோ அப்படிப்பட்ட விருத்தனுக்கு குரூபாய ரூபமும் நல்லா இல்லை, வயசு முனிவர் அப்படியே மெலிஞ்சு எல்லுந்தோலுமா உட்காந்துருப்பார். இப்படிப்பட்ட குரூப்பியாக இருக்கக்கூடியவருக்கு இமாம் சுதாம், என்னுடைய இந்த பெண்ணை நான் எப்படி கொடுப்பேன், தேவகன்யா உபமாம், தேவகன்னிகை போல இருக்கா என்னோட பொண்ணு. ஸோ தத்வா அவருக்கு கொடுத்துட்டு சுகீஹ்யாம், எப்படி நான் வந்து எப்படி சுகமாக இருக்க முடியும், இப்படிப்பட்ட ஒரு குரூப்பிக்கு போய் என்னோட பொண்ணை கொடுத்தோம். ஆத்மசம்பவாம் தேவகன்யா. ஸோ தேவகன்யா உபமாம், எனக்கு பிறந்த, ஆத்மசம்பவம்னா எனக்கு பிறந்தான்னு அர்த்தம். ஆத்மான்னு சொன்னால் நான் தான் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு இல்லையா, ஆத்மாங்கிறதுக்கு பல அர்த்தம் உண்டு. பரமாத்மா, ஆத்மா, உடல், அப்புறம் நான் அல்லது தான்னு சொல்கிறது. ஸோ இப்போ தனக்கு பிறந்த, எனக்கு பிறந்த இந்த பெண்ணை நான் எப்படி கொடுப்பேன், அதுக்கப்புறம் எனக்கு என்ன சுகம் இருக்குது நினைக்கிறேன். कथम् अन्धाय वृद्धाय कुरूपाय सुताम् इमां देवकन्या उपमां दत्त्वा सुखी स्याम् आत्मसम्भवाम्. को वा आत्मनः सुखाताय पुत्रयाः संसारजं सुखं हरते अल्पमतिः पापः जानन् अपि शुभ अशुभम्. ஆத்மரக சுகார்த்தாயா, எனக்கு சுகம் வேணும். இப்போ எல்லாருக்குமே இந்த மூத்திர தடை ஏற்பட்டுடுது இல்லையா, கஷ்டப்படுறா, எல்லாருமே கஷ்டப்படுறா, ராஜாவும் கஷ்டப்படுறார். ஸோ என்னோட சுகத்துக்காக வேண்டி, எனது சுகத்துக்காக வேண்டி கக புத்திரையாக சம்சாரஜம் சுகம், அதை சம்சாரத்தினால் ஏற்படக்கூடியது ஒரு சுகம், எது பிள்ளை பெறுறது, பெண்ணு பெறுறது, அவள் கல்யாணம் ஆகி அவள் சந்தோஷமாக இருக்கிறத பார்க்கறது, இப்படிப்பட்ட சம்சாரத்தில் ஏற்படக்கூடிய இந்த புத்திரினால் ஏற்படக்கூடிய இந்த சுகத்தை எனக்காக நான் நன்னா இருக்கணுங்கிறதுக்காக ஹரத்தே அல்பமதிகி. ஸோ அவர் அல்ப புத்தி உடையவன் தான் இந்த மாதிரிலாம் பண்ணுவேன், இல்லாடா அல்ப புத்தி உடையவன் தான் இந்த மாதிரி தனக்கு சுகம் தான் நினைப்பேன். ஸோ ஹரத்தே, யார் தான் வேறு மாதிரி இந்த மாதிரி பண்ணுவா, பொண்ணை போய் கொடுப்பா. பாபக, அது பாபம் பண்ணக்கூடியது. ஜானன்னபி சுபம், தெரியறது, இதனால் ஏற்படக்கூடிய சுபமா நல்லது கெட்டது எல்லாம் தெரிஞ்சு ஒரு தெரிஞ்ச புத்தி உடையவன் யாராவது இப்படி ஒரு விருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பாரா. को वा आत्मनः सुखार्ताय पुत्र्याः संसारजं सुखं हरते अल्पमतिः पापः जानन्नपि शुभ अशुभम्. प्राप्य सा च्यवनं सुब्रूः पञ्चबाणशर अर्दिता अन्धं वृद्धं पतिं प्राप्य कथं कालं नगिष्यति. ஸோ பஞ்சபாண ஷர அர்த்திதா, பஞ்சபாணன் யாரு, 5 பூவம்புகளை உடைய மன்மதன். மன்மதனுடைய ஷரங்களால் பீடிக்கப்பட்ட, ஏன்னா அந்த வயசு, கல்யாண வயசு அவளுக்கு. ஸோ அப்படி காமன் அம்புகளை ஏவக்கூடிய அந்த வயசில் இருக்கக்கூடிய சுப்ரு, அழகிய புருவங்களை உடைய என்னுடைய பெண், செவனம் சா பிராப்பியா, ஒரு செவனரை போய் கல்யாணம் பண்ணிட்டு அவரை அடைந்து கணவனாக,
அந்தம் விருத்தம் பதிம் பிராப்பிய குருட்டு கணவன், வயசான கழடு கணவன், இப்படிப்பட்ட பதியை அடைந்து கதம் காலம் நெய்ஷதி, எப்படி தான் காலத்தை கழிப்பாள்? இந்த ஒரு புருஷனோட இருந்துட்டு ஒரு இள வயசு பண்ணி எப்படி காலத்தை கழிப்பாள்? प्राप्य सा शवनं सुब्रूः पञ्चमान शरहर्दिता अर्धं वृद्धं पतिं प्राप्य कथं कालं नयिष्यति यौवने दुर्जयः कामः विशेषेण सुरूपया आत्मतुल्यं पतिं प्राप्य किं वृद्धं विलोचनम्. ஸோ எவ்வனே துர்ஜயக காமக, அந்த காமங்கிறது இள வயசில் ஜெயிக்க முடியாது. எல்லாருக்குமே ஆசை, இது அதை அடையணும், இது அடையணும், ஒரு நல்ல கணவன் அடையணும், இப்படிப்பட்ட ஆசைகள் இருக்கும். ஸோ இந்த காமத்தை எவ்வன இள வயதில் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். துர்ஜயக, ஜெயிக்க முடியாது. விசேஷேன சுரூபையா, இவள் சுரூபம், அழகான ரூபம் உடையவள். இவளுக்கு இப்படி ஒரு கணவன் டைஜஸ்டே பண்ண முடியாது அவளால். ஸோ இப்படி விசேஷமாக அழகாக இருக்கக்கூடிய இந்த பெண்ணுக்கு ரொம்ப கஷ்டம். ஆத்மதுல்யம் பதிம் பிராப்பியா, தனக்கு ஈக்குவலாக ஒரு பதியை கிடைக்கணும், தனக்கு சமமாக, துல்லியம் சமமாக. ஸோ தனக்கு சமமான ஒரு பதியை அடைந்து கிமு விருத்தம் விலோச்சனம், அப்படி இருந்தால் தான் நல்லா இருக்குமலே தவிர கிமு இவளை விருத்தம் விலோச்சனம், கண்ணில்லாத விலோச்சனம்னு இது கண்ணில்லாத இந்த விருத்தனை அடைந்து கிமு என்ன சேருது? यौवने दुर्जयः कामः विशेषेण सुरूपया आत्मतुल्यं पतिं प्राप्य किं वृद्धं विलोचनम्. गौतमं तापसं प्राप्य रूपयौवनसंयुता अहल्या वासवेन आशु वञ्चिता वरवर्णिनी. தாபசம், தபஸ் பண்ணக்கூடிய ஒரு முனிவர் கௌதமரை அடைந்து ரூப யவ்வன சம்யுதா, அழகான ரூபம் யவ்வனத்தோடு கூடி இருக்கக்கூடிய அந்த அகல்யை, அகல்யா தானே கௌதமரோட மனைவி. ஸோ இப்படிப்பட்ட தபஸ் பண்ணக்கூடிய முனிவரை அடைந்த அகல்யா வாசவேன, இந்திரன், வாசவன் இந்திரன். ஸோ இந்திரனால் வஞ்சிதா, வஞ்சிக்கப்பட்டான், அந்த அழகில் தேடி ஓடிட்டா. இவளுக்கு ஆசை வந்துருத்த, இந்திரன்னு தெரிஞ்சுன்னு போயிட்டா இல்லையாவ. ஸோ அதனால் வாசவேன இந்திரனால் வஞ்சிதா வரவர்ணினி, வரவர்ணின்னு அழகிய நிறத்தை உடையவள்னு எடுக்கலாம், வர்ணத்தை உடையவள்னு எடுக்கலாம். ஸோ அழகான அந்த ரூபத்தை உடைய அந்த பெண் இந்திரனால் வஞ்சிக்கப்பட்டாள். ஏன்னா அவளால் காமத்தை ஜெயிக்க முடியலை. गौतमं तापसं प्राप्य रूपयौवनसंयुता अहल्या वासवेन आशु वञ्चिता वरवर्णिनी. शक्ता च पतिना पश्चात् ज्ञात्वा धर्मविपर्ययं तस्मात् भवतु मे दुःखं न ददामि सुकन्यकाम्. பதினா சப்தா, அதனால கணவன் சபிச்சுட்டார். அகல்யை என்ன பண்ணாரு? இனிமேல் நீ எங்கூட இருக்காதே, நீ யாருக்குமே தெரியாமல் கல்லாக இருந்தார். கல்லுன்னு ஆக்சுவலாக கல் இல்லைன்ற இப்போ உள்ள பிரவச்சனகர்த்தாக்கெல்லாம் அப்படி தான் சொல்கிறான். யாருக்குமே தெரியாமல் அதிர்ஷ்டமாக இருந்தாள் அப்படின்னு. ஸோ அப்படி பதினா சப்தா, கௌதமரால் சபிக்கப்பட்டவள், பஷாத் ஞாத்வா தர்ம விபர்யம், ஸோ தர்மத்துக்கு கெடுதல் பண்ணிட்டேன் அப்படின்னு அறிஞ்சா, நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு, விபர்யம்னா விபரீதமான, மாற்றான, தர்மத்துக்கு எதிரான அதை அறிந்து தஸ்மாத் பவது மேதுக்கம், அப்படி இதெல்லாம் அப்படி அவளை ஒரு வழியாக மனுஷானா அப்படின்னு புரிஞ்சுக்கணுங்க. ஸோ தஸ்மாத் பவது மேதுக்கம், நான் இப்படி கஷ்டப்படுறேன், எனக்கு இந்த முனிவரோட இதனால எனக்கு ஒரு துக்கம் வந்துடுது, நான் அதை சகிச்சுக்கிறேன். பவத்துமே துக்கம், எனக்கு துக்கம் வரட்டான். ந ததாமி சுகன்யகாம், சுகன்யாவை நான் அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு முடிவெடுக்கிறார் ஷரியாதி. शक्ता च पतिना पश्चात् ज्ञात्वा धर्मविपर्ययं तस्मात् भवतु मे दुःखं न ददामि सुकन्यकाम्. इति संचिन्त्य शर्यातिः विमनाः स्वगृहं ययौ सचिवांश्च समादाय மந்திரம் சக்ரே அதி துக்கிதஹ. இது சஞ்சிந்தியா, நன்றாக சிந்தனை பண்ணி யோசனை பண்ணி ஷர்யாதிக்கு விமனா, விமனாகனது விமனம்னு சொன்னாலே இது வேதனை, வேதனையோடு கூட இருந்த ஷர்யாதி ஸ்வகிரகம் யயவு, தன்னோட வீட்டுக்கு போனார். இப்போ செவனர் கேட்டதுலேருந்து வீட்டுக்கு வரதுக்குள்ளே இவ்வளோ சிந்தனை வருது அவருக்கு. ஸோ அவர் வீட்டுக்கு வந்து அடைந்தார். சச்சிவாம்ச சமாதாய, எல்லா மந்திரிகளையும் கூப்பிட்டார். எல்லா மந்திரியும் கூப்பிட்டு மந்திரம் சக்கரே அதிதுக்கிதகா, மந்திரம்னு சொன்னான்னு இங்கே ஆலோசனைன்னு அர்த்தம். ஸோ அவளோட மந்திராலோசனை பண்ணினார். சக்கரே அதிதுக்கிதகா, ரொம்ப துக்கத்தோடு கூட அவளெல்லாம் கூப்பிட்டு மந்திராலோசனை பண்ணுறார். இப்போ ஷரியாதி இது செவனர் என் பொண்ணை கேட்குறார், என்ன பண்ணலாம்?
विमनाः स्वगृहं ययौ सचिवांश्च समादाय मन्त्रं चक्रे अतिदुःखितः. राधे कृष्ण मैम. वो मन्त्रिणः ब्रुवन्तु अद्य किं कर्तव्यं मया अधुना पुत्री देया अत विप्राय भोक्तव्यं दुःखमेव वा. अर्थले विचारयध्वं मिलिता हितं स्यात् मम वै कथम्. போ மந்திரினக ஐயன்மார்களே மந்திரிமார்களே சொல்லுங்கோ. புருவந்து அத்யா இப்போ நீங்கள் சொல்லுங்கோ. கிம் கர்த்தவியமையாதுனா நான் இப்போ என்ன பண்ணட்டும் அதுனா இப்போ நான் என்ன பண்ணணும் நீங்கள் சொல்லுங்கோ. ஸோ விப்ராய புத்ரி தேயா, இந்த விப்ரன் பிராமணன், இந்த பிராமணனுக்கு இந்த செவனருக்கு என்னோட பொண்ணை கொடுக்கணுமா? தேயான்னு கொடுக்க வேண்டுமா? அத்தா அல்லது போக்தவ்யம் துக்கமேவா, இல்லை நம்ம துக்கத்தை இதை எல்லாருமே சேர்ந்து அனுபவிக்கணும். இப்போ தான் மட்டும் துக்கம் இல்லை, எல்லா மந்திரி எல்லாருக்குமே துக்கமாக இருக்கு இப்போ. ஸோ எல்லாருமே சேர்ந்து துக்கத்தை அனுபவிக்கணுமா, இல்லை பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமா, நீங்களே சொல்லுங்கோ அப்படின்னு கேட்குறார் ராஜா. விசாரயத்வம், நீங்கள் விசாரித்து ஆலோசனை பண்ணி சொல்லுங்கோ. மிலிதாக எல்லாரும் ஒன்று கூடி அவக்குள்ள டிஸ்கஷன்லாம் பண்ணிங்கோ, பண்ணிவிட்டு எனக்கு முடிவை சொல்லுங்கன்னு கேட்குறேன். ஹிதம் சியாத் மமவை கதம், அதுக்கு அப்போ எனக்கு ஏதாவது நன்மையை பயக்கக்கூடியதாக ஒரு முடிவை சொல்லுங்கன்னு கேட்குறேன். ஹிதம் சியாத், நீங்கள் சொல்லக்கூடிய முடிவு எனக்கு கொஞ்சம் நல்லதாக இருக்கிற மாதிரி சொல்லுங்கோளேன்னு ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். ओ मन्त्रिणः ब्रुवन्तु अद्य किं कर्तव्यं मया अधुना पुत्री देया अत विप्राय भोक्तव्यं दुःखमेव वा विचारयत्वं मिलिताः हितं स्यात् मम वै कथम्. मन्त्रिण ऊचुः किं ब्रूमः अस्मिन् महाराज सङ्कटे अतिदुरासदे दुर्भगाय कन्या एषा கதம் தேயா அதி சுந்தரி. மந்திரிகள்லாம் சேர்ந்து சொல்கிறா, நாங்கள் என்னத்தை சொல்கிறது, கிம் ரூமக, நாங்கள் என்னன்னு சொல்லுவோம் ராஜா, அஸ்மின் இந்த விஷயத்தில் மகாராஜா, ஹே மகாராஜாவே, சங்கட்டே அதி துராசதே, துராசதம்னா இது தீர்க்க முடியாது, தவிர்க்க முடியாதுன்னு அர்த்தம். ஸோ துராசதம் தவிர்க்க முடியாது, இந்த சங்கடம் வந்துருத்துப்போம். பொண்ணை கொடுன்னு சொல்ல முடியாது அவளுக்கு, இல்லை நாங்கள் கஷ்டப்படுறோன்னு சொல்ல முடியாது, அப்படி ஒரு சங்கடமான விஷயம் ஆயிடுது அவளுக்கு. துர்பகாய, துர்பகம் யார், பகமே இல்லாத ஐஸ்வர்யம் இல்லாத முனிவர்ன்றாய்வா, ஏன்னா தீனமாக இருக்கார் பார்க்குறதுக்கே, விருத்தர் வயசானவர். ஸோ துர்பகமான பகம் ஐஸ்வர்யம் இல்லாத அந்த முனிவருக்கு ஏஷா சுகன்யா, இந்த பெண் சுகன்யாவை கதம் தேயா எப்படி கொடுக்க முடியும், அதி சுந்தரி, இவளோ ரொம்ப சுந்தரமாக இருக்கா, அழகாக இருக்கா, இவளை போய் அந்த துர்பகமான இருக்கக்கூடிய அந்த முனிவருக்கு எப்படி கொடுக்குறது. मन्त्रिण ऊचुः किं ब्रूमः अस्मिन् महाराज सङ्कटे अति दुरासते दुर्भागाय सुकन्या एषा कथं देया अति सुन्दरी. दुर्भगाय व्यास उवाच तदा चिन्ताकुलं वीक्ष्य पितरं मन्त्रिणः तदा सुकन्या तु इङ्गितं ज्ञात्वा பிரகஸ்ய இதம் உவாச்சஹ. ஸோ சிந்தாகுலம் வீழ்ச்சிய ரொம்ப கவலையாக இருக்கார், அப்பா ரொம்ப கவலையாக இருக்கார் பார்க்குறா. பிதரம் மந்திரினக, அப்பாவையும் மந்திரினக, மந்திரிகளோடு எல்லாருமே துக்கத்தில் இருக்கா, கஷ்டப்படுறா அப்படின்னு பார்த்தா யார், சுகன்யா. ஸோ சுகன்யா அந்த மீட்டிங்கில் ஓரமாக கவனிச்சுட்டு இருக்கா, எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கா, என்ன விடை கொடுக்குறது தெரியாமல் இருக்கா, கவலைப்பட்டு இருக்கா. சிந்தாகுலம், சிந்தான கவலையோடு இருக்கா. சுகன்யா தூ இங்கிதம் ஞாத்துவா, ஸோ அந்த இங்கிதம் தெரியணும், இப்போ நம்ம என்ன செய்யணுங்கிறது இங்கிதம் அவளுக்கு மனசில் உரைக்கிறது, தான் தப்பு பண்ணிட்டோங்கிறது ஒரு குற்றம் இருக்கிறனால அந்த இங்கிதத்தை தெரிந்து கொண்டு பிரகசிய சிரிச்சுண்டே சொல்கிறான். இதம் உவாச்சகா, இவ்வாறு சொன்னாள். व्यासोवाच तदा चिन्ताकुलं वीक्ष्य पितरं मन्त्रिणः तदा सुकन्या तु इङ्गितं ज्ञात्वा प्रहस्य इदम् उवाचः. पितः कस्मात् भवान् अद्य चिन्ताव्याकुलित इन्द्रियः मत्कृते दुःखसंविघ्नः विषण्णवदनो असि वै. பிதகன்னு அப்பா கூப்பிட்றா. அப்பா கஸ்மாத் பவான், நீங்கள் எதனால பவான் நீங்கள் அத்திய சிந்தா வியாக்குலித்த இந்திரியக, கவலையோடு வியாக்குலமாக இருக்குது, குழப்பமாக இருக்கீங்க, நீங்கள் உங்களுடைய இந்திரியங்கள்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சுன்னு இருக்கு, இப்படி நீங்கள் இருக்கிறீங்களே, ஏன் இப்படி இருக்கேள், மத்கிருதி, அதுவும் எனக்கா வேண்டி என் பொருட்டாக நீங்கள் இப்படி கஷ்டப்பட்டு இருக்கேன், மனசெல்லாம் கஷ்டப்படுறேன், நீங்கள் துக்க சம்பிகினக, துக்கத்தில் மூழ்கி கிடக்கு. ஸோ துக்கமே உங்களை அப்படியே ஆழ்த்தி இருக்குது. இப்போது விஷண்ணவதனக, கவலையோடு மூஞ்சியை பார்த்தாலே தெரியுது, கவலை அப்பி கிடக்கு.
ஸோ அப்படி கவலையோடு மூஞ்சியோடு நீங்கள் இருக்கிறீர்களே, என்ன என் காரணமாக இருக்கேளே நான் ஆரம்பிக்கிறேன். कस्मात् भवान् अद्य चिन्ता व्याकुलित इन्द्रियः मत्कृते दुःख संविघ्नः विषण्णवदनः असि वै. अहं गत्वा मुनिं तत्र सम् आश्वास्य भयार्दितं करिष्यामि प्रसन्नं तम् आत्मदानेन वैपितः. அகம் கத்வா முனி, நானே முனிவர்கிட்ட போகிறேங்கிறா சுகன்யா. இப்போ என்ன சொல்கிறா, நானே முனிகிட்ட போயிடுறேன். தத்திர சம் ஆஸ்வாசிய, அவரை சமாதானப்படுத்துகிறேன், ஆஸ்வாசப்படுத்துகிறேன். சம் ஆஸ்வாசிய, நன்றாக ஆஸ்வாசப்படுத்தி வைப்பித்தக அப்பா. இது ராஜாவஜக கரிஷ்யாமி பிரசன்னம், அவரை பிரசன்னப்படுத்துகிறேன், அவரை குளிர்விக்கிறேன். அவர் இப்போ கோவத்தில் இருப்பார், நான் கண்ணை குத்திவிட்டேன்னு. அவரை நான் எப்படியாவது சமாதானப்படுத்தி அவரை பிரசன்னமாக்கி தம் ஆத்மதானேன வைப்பித்தக, நான் என்னையே கொடுத்துட்றேன்றா, கல்யாணம் பண்ணிக்கிறேன்றா. அவர் இப்போ ஸோ ஆத்மதானம்னா தன்னையே கொடுத்து என்னையே கொடுக்குறேன்னு அர்த்தம். அவர் என்ன தானே கேட்டார் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டு, நான் என்னையே கொடுத்துட்றேன். அப்படி முனிவரை பிரசன்னப்படுத்தி உங்களோட வியாதியை நீக்கிறேன்னு சொல்கிறான். அகம் கத்வா முனிம் தத்ர சம் ஆஸ்வாஸ்ய பயாதிதம் கரிஷ்யாமி பிரசன்னம் தம் ஆத்மதானேன வைப்பிதः. இதி ராஜா வச்ச ஸ்ருத்வா பாஷிதம் யத் சுகன்யயா தாம் உவாச்ச பிரசன்னாத்மா சச்சிவானாம் ச ஷ்ருண்வதாம். ராஜா வச்ச ஸ்ருத்வா, இவ்வாறு ராஜா சொல்றதை கேட்டு, ஸோ சச்சிவானாம் சச்சிவர் எல்லாரும் இருக்கா, பெரிய கான்ஃபரன்ஸ் நடக்கிறதுங்க. அப்போ மந்திரிகள் எல்லாம் கேட்டுட்டே இருக்கா. ஷ்ருண்வதாம் சச்சிவானாம், கேட்டு இருக்கக்கூடிய மந்திரிகள் முன்னாடி இப்படி அவளை அப்படி சொன்ன உடனே ராஜா இந்த அவருடைய வார்த்தையை கேட்டு தாமுவாச்சா, அந்த சுகன்யாவை பார்த்து பேசுகிறார் ராஜா. இப்போ பிரசன்ன ஆத்மா, ஐயோ பொண்ணு ரொம்ப அறிவாளியாக இருக்காளே பாவம், நம்மளுடைய கஷ்டத்துக்கு உடனே ஓடி வரான் பொண்ணு. அதனால அவர் சந்தோஷப்படுறார். மற்றபடி அவளை கொடுக்கறதுல அவருக்கு இஷ்டம் கிடையாது. ஆனால் பொண்ணோட அறிவை நினச்சி அவர் பிரசன்னமாறார். சச்சிவானா சுஷ்ணுதா. ஓகே, பாஷிதம் சுகன்யா முதலைன்னு. ஸோ சுகன்யா பேசினதை கேட்டு சச்சிவர்கள் முன்னிலையில் அவர் பிரசன்னது மனசு குளிர்ந்து இப்போ ராஜா பேசுகிறார். ராஜா வசக ஸ்ருத்வா பாஷிதம் யத் சுகன்யயா தாம் உவாச பிரசன்னாத்மா சச்சிவானாம் ச ஷ்ருண்வதாம். ஓகே. கதம் புத்ரி த்வம் அந்தஸ்ய பரிச்சர்யாம் வனே அபலா கரிஷ்யசி ஜரா ஆர்த்தஸ்ய க்ரோதனஸ்ய விசேஷதः. ஹே புத்ரி, என்னுடைய மகளே, கதம் தோம் அந்தஸ்ய பரிச்சரியாம், நீ எப்படி குருடனுக்கு, அந்தஸ்ய அந்தான குருடன், ஸோ அந்த குருடனுக்கு நீ எப்படி கைங்கரியம் பண்ண முடியும்? வனே, அதுவும் வனத்தில் போய் இருக்க போகிற அபலை பெண், உனக்கு கூட யாருமே இருக்க போகிறதில்லை. ஸோ அப்படி அபலை பெண்ணாக அவருக்கு போய் எப்படி முனிவருக்கு நீ கைங்கரியம் பண்ண போகிறாய்? கரிஷ்யசி செய்வாய். ஜரா ஆர்த்தஸ்ய, கழடு வேற, ரொம்ப பீடிக்கப்பட்டிருக்கார். தபசு பண்ணி 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 உடம்பெல்லாம் பீடிச்சு கிடக்கு, மோசமாக இருக்கார் அவர். ஸோ ஆர்த்தியில் இருக்கார் அவர். குரோதனசிய, கோபக்காரர், செவன லேஸ்பட்டவர்களே, அவரோட கோபத்தை வேற சமாளிக்கணும். விசேஷத்தக, விசேஷமாக கோபக்காரரை நீ எப்படி தான் சமாளிக்க போறியோ நீ ஆரம்பிக்கிறார் ராஜா. கதம் புத்ரி த்வமந்தஸ்ய பரிச்சர்யாம் வனே அபலா கரிஷ்யாமி ஜரா ஆர்த்தஸ்ய க்ரோதனஸ்ய விசேஷதः. கரிஷ்யசி. கதம் அந்தாய ச அனேன ரூபேன ரதி சன்னிவாம் ததாமி ஜரயா கிரஸ்ததிங்காய சுகவாஞ்சயா. ஸோ கதம் அந்தாய, குருடனாகப்பட்ட செவனருக்கு அனேன ரூபேன, அதாவது ரதி சன்னிவாம், நீ ரதி போல இருக்கை, மன்மதனுடைய மனைவி ரதி போல இருக்கை, அப்படிப்பட்ட ரூபத்தோடு ஒளிபுர்ந்தி இருக்கக்கூடிய உன்னை, அனேன ரூபேன, இந்த ரூபத்தோடு இருக்கக்கூடிய ரதி தேவி மாதிரி இருக்கக்கூடிய உன்னை போய் நான் அவருக்கு எப்படி கொடுப்பேன்? ததாமி, கதம் ததாமி, நான் எப்படி கொடுப்பேன்? ஜரையா கிரஸ்த தேகாய, அவர் எப்படிப்பட்டவர்? உனக்கு நேர ஆப்போசிட்டு, கழடு, வயசு, முதிர்ச்சி, ஜரான முதிர்ச்சி, முதுமையினால தேகமெல்லாம் கிரஸ்தம் விழுங்கப்பட்டிருக்கிறது, முதுமையாக இருக்குது, உடம்பெல்லாம் தோல் எல்லும் தோல்மா இருக்கார் அவர். சுகவாஞ்சையா, எனக்கு சுகம் வேணும்ட்டு. ஸோ நான் சுகப்படணுங்கிறதுக்காக வேண்டி ஒன்றை போய் நான் அவருக்கு எப்படி கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்? கதம் அந்தாய ச அனேன ரூபேண ரதி சன்னிவாம் ததாமி ஜரயா கிரஸ்ததேகாய சுகவாஞ்சயா. ராதே கிருஷ்ணா. சரி, ஓகே.
படிக்கவா மேம்? பித்ரா புத்ரி பிரதாதவ்யா வயோஞாதி பலாய ச தன தான்ய சம்ருத்தாய ந அதனாய கதாச்சன. ஸோ பிதாவால் அப்படின்னா பித்ரான்னு அர்த்தம், அப்பாவால். புத்திரி பிரதாத்தவ்யா, புத்திரி யார் கொடுக்கணும்னா வயக, அது சம வயசாக இருக்கணும், நல்ல வயசாக இருக்கணும், அவனுக்கு சின்ன வயசாக இருக்கணும். ஞான அறிவாளியாக இருக்கணும், அறிவுடன் கூட இருக்கணும். ஞானால ஞானம். அதிபலாய நல்ல பலசாலியாக இருக்கணும். சும்மா இந்த மாதிரி கேட்டுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்கூடாது. பிரதாத்தவ்யா கொடுக்கப்பட வேண்டும். ஸோ அப்பாவால் பொண்ணை இப்படி தான் பட்டவனுக்கு தான் கொடுக்கணும். தன தானிய சமிருத்தியாக இருக்கணும், அவனுக்கு தனம் இருக்கணும், தானியம் இருக்கணும், பொருட்கள்லாம் நிறைய இருக்கணும், நிறைய பணம் இருக்கணும். அப்படிப்பட்டவன் தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அம்மா. அப்பா அதனாய பணம் இல்லாதவன் ஏழை. அதனாய கதாச்சன ஒரு பொழுதும் அப்பாவாகப்பட்டவர் ஒரு ஏழையை பார்த்து தன்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க கூடாதுன்னு சொல்கிறார் ராஜா. புத்ரி பிரதாதவ்யா வயோஞா அதிபலாய தனதான்ய சம்ருத்தாய ந அதனாய கதாச்சன. ஹ்ரஸ்வம் அவ கொஞ்சம் நீட்டி வாசிச்சா, நான் கூட யோசிச்சேன். வயோக்ஞ அதிபலாய. क्वाते रूपं विशालाक्षी क्व असौ वृद्धः वनेचरः कथं देया मया पुत्री तस्मै न அதிவராய ச. குவாத்தே ரூபம், அம்மா உன்னுடைய ரூபம், என்னுடைய அழகு எவ்வளோ அழகு. விஷாலாட்சி, பெரிய நீண்ட கண்களை உடையவளே. குவ அசௌ, இவனை பாரு, கம்பேர் பண்ணுறார். ஸோ இவர் கிழவர், விருத்தக வனேச்சரக, காட்டுவாசி, வனத்தில் இருக்கக்கூடியவர், விருத்தராக இருக்கக்கூடியவர். அவருக்கு போய் கதம் தேயா, எப்படி கொடுக்குறது ஒன்றை? மயா புத்ரி, என்னால் ஒன்றை எப்படி கொடுக்க முடியும் ஏ புத்ரி? தஸ்மை, அவருக்கு ந அதிவராயன வரன் கிடையாது. வரன்கிற ஸ்டேட்டஸை தாண்டிட்டார்னு அர்த்தம். அப்படின்னு அர்த்தம், வயசாகிடுது. ஸோ யோக்கியமான வரன் கிடையாது இவர். அதிவரான்னு அப்போ வயசு மீறினவர், வரன்கிற ஸ்டேட்டஸ் இல்லாதவர். அவருக்கு போய் நான் எப்படி கொடுப்பேன்? क्वाते रूपं विशालाक्षी क्व असौ वृद्धः वनेचरः कथं देया मया पुत्री तस्मै न அதிவராய ச. उटजे नियतं वासः यस्य नित्यं मनोहरे कथम् अम्बुजपत्राक्षी कल्पनीयः मया तव. அடுத்த லைன், மரணம் मे वरं प्राप्तं சைனிகானாம் ததைவ ச. ஸோ என்றைக்குமே உட்டஜன்னா குடில்னு அர்த்தம். சின்ன குடிலை போட்டு ஆசிரமத்தை போட்டுன்னு உட்காந்துருக்கார் அவர். ஸோ அந்த செவனர் அவருக்கு என்றைக்குமே நித்தியவாசம் எங்கன்னு பார்த்தா குடில்ல. நித்தியமே அந்த இடத்துல தான் வாசிக்க நான் மனோகரேன்னு சொன்னது என்னுடைய பெண்ணே, மனோகரமாக இருக்கக்கூடியவளே. கதம் அம்புஜபத்ராட்சி, நீயோ தாமரை கண்களை உடையவள். அப்படிப்பட்ட தாமரை கல்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. நீ போய் அந்த குடியில் போய் எப்படி வச்சுக்க போகிற? என்னால் கல்பனியாக எப்படி தான் நான் கல்பனை கூட பண்ணி பார்ப்பேன். மயா தவ, உன்னுடைய இந்த வாழ்க்கையை நினச்சி கூட என்னால் பார்க்க முடியாது. மரணம் மே வரம், இதை விட நான் செத்தே போல. என் பொண்ணை நான் இப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு மரணம் மே வரம் பிராப்தம் மரணம். இப்போ எனக்கு ஷாவு வந்தால் கூட, ஏன்னா இப்போ ஏற்கனவே எல்லாருக்கும் வியாதி வந்துடுது, அவரால் எல்லாருக்கும் யூரின் போக முடியல, அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால் பிராப்தம் மரணம், இப்போ வந்தாச்சு, மரணம் நெருங்கியாச்சு, இப்படி உடம்பு வியாதி வந்தாச்சு, அதனால் அதுவே எனக்கு வரம் சிறந்தது. சைனிகானாம் ததை வச்சா, சைனிகர்களும் செத்து போனாலும் போட்ட ஒன்றை கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன், எல்லாருமே போனாலும் பரவாயில்லன்றார் ராஜா. उटजेनियतं वासः यस्य नित्यं मनोहरे कथम् अम्बुजपत्राक्षी कल्पनीयः मया तव. मरणं मे वरं प्राप्तं सैनिकानां तथैव च. लाते प्रदानम् अन्धाय रोचते पिकभाषिणी भवितव्यं भवति एव தைரியம் நைவ யஜாமி அகம். பிகபாஷினின்ற அப்பா என்ன சொல்கிறார்? குயில் போன்ற பேச்சை உடையவளே, குயில் போல இருக்கு அவளோட பேச்சு. ஸோ பிகபாஷினி நதே பிரதானம் வந்தாய, ஒன்றை போய் கல்யாணம் பண்ணி கொடுக்குறது யாருக்கு? அந்த குருடுக்கு ரோச்சத்தே, இது எனக்கு பிடிக்கலை, இது எனக்கு சுத்தமாக பிடிக்கலை. பவித்தவம் பவதியேவ, எது நடக்கணுமோ நடக்கும். பவித்தவ்யம் நடக்க வேண்டியது, பவதியேவ நடக்கவே செய்யும். தைரியம் நைவத்த ஜாமியகம், நான் தைரியத்தை விட்டுட மாட்டேன், இந்த கஷ்டத்தை சகிச்சுப்பேன், ஆனாலும் ஒன்று நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன்.
न ते प्रधानमन्दाय रोचतेऽपि कभाषिणी भवितव्यं भवति एव दैर्यं नैव त्यजामि अहम् उत्तिरा भव शुश्रोणि न दास्ये अन्धाय कर्हिचित् राज्यं तिष्ठतु वा यातु தேகஹ அயச்ச ததைவ மே. ஸோ சுஷ்ரோணி, அழகிய இடுப்பை உடையவளே, சுஸ்திராபவ, ஸ்திரமா நில்லு. சும்மா இப்போ இந்த சமயத்தில் ஏதோ நான் வந்து உங்களெல்லாம் காப்பாற்றுறேன்னு நினச்சிட்டு அவர் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிடாது. திடமான முடிவு எடுக்கணும். ஸோ ஸ்திரமாக இரு. இந்த இடத்துல பவான்னா ஆகு, ஸ்திரமாக ஆகு, அப்படி இரு அப்படின்னு வர்பு அக்காங்க பவா. ஸோ நான் தாசியே அந்தாய கருகிச்சு, ஒரு நாள் கருகிச்சது ஒரு பொழுதும். ந தாசிய அந்தாய, உன்னை நான் குருடனுக்கு கட்டி கொடுக்க மாட்டேன். ராஜ்யம் திஷ்டத்து வா யாத்து, என்னோட ராஜ்யம் இருக்கோ இல்லையோ, ராஜ்யமே போனாலும் கவலை இல்லை. ராஜ்யம் திஷ்டத்து வா யாத்து, என்னோட ராஜ்யம் இருக்க போகிறதோ இல்லையோ அதை பற்றி கவலை கிடையாது. தேகோ அயம்ச ததைவமே, அதை மாதிரி என்னோட தேகம் இருக்கிறதோ இல்லையோ போகிறதோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லைன்னுட்டார் ராஜா. ராஜ்யம் திஷ்டது வா யாத்து தேகஹ அயம் ச ததைவ மே. न त्वां ध्यास्यामि अहं तस्मै नेत्रहीनाय बालिके सुकन्या तं तदा प्राह श्रुत्वा तद्वचनं पितुः. அடுத்த லைனே படிச்சிடலாமா? प्रसन्नवदन अतीव स्नेहयुक्तम् इदं वचः. வதனா அதீவ, ஏன்னா ஸ்திரீலிங்கம் இல்லையா, வதனா அதீவ. ஓகே மேம். நத்தோம் தாசாமி அகம் தஸ்மை அவர்கிட்ட ஒன்றை நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன். தாசியாமி, கொடுக்கவே மாட்டேன். நேத்திரஹீனாய, கண் இல்லாதவன். பாலிகே, நீ குழந்தை, உனக்கு தெரியாது, அதனால அவனுக்கு கண் இல்லாதவன் அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன். சுகன்யா தம் ததா பிராக, இவ்வளவும் கேட்டுண்டா. இப்போ சுகன்யா பேசுகிறா. அப்போ சொன்னாள் ததா பிராக, அப்பொழுது சொன்னாள். சுத்வா தத் வச்சனம் பித்துவோ, அப்பாவுடைய அந்த வார்த்தையை கேட்டு அந்த பெண் சொல்கிறா. பிரசன்னவதனா, அவள் கொஞ்சம் கூட சஞ்சலப்படலை. அப்பா சொன்னோடனே மனசு மாறுறதா இல்லை. அதே பிரசன்ன மூஞ்சியோடு வச்சுண்டு, பிரசன்னமாக வச்சுண்டு. வதனா முகம் அதீவ பிரசன்னா, அதீவனு ரொம்பவே பிரசன்னமாக இருக்கா. ஒரு விதமான கலக்கம் இல்லை அவளுக்கு. ஸ்னேகயுக்தம் இதம் வச்சக, ஸ்னேகத்தோடு அப்பாவை பார்த்து இந்த வார்த்தையை சொன்னாள். त्वां दास्यामि अहं तस्मै नेत्रहीनाय बालिके सुकन्या तं तदा प्राह श्रुत्वा तद् वचनं पितुः प्रसन्नवदना अतीव स्नेहयुक्तम् इदं वचः. सुकन्या उवाच न मे चिन्ता पितः कार्या देहि मां मुनये अधुना सुखं भवतु सर्वेषां लोकानां मत्कृतेन हि सेवयिष्यामि सन्तुष्टा पतिं परमपावनम्. பிதக, அப்பா கூப்பிட்றா. நமே சிந்தா, எனக்கு ஒரு கவலை இல்லைப்பா. காரியா தேகி சிந்தா காரியா, எனக்கு ஒரு சிந்தனை பண்ணுறதுக்கோ கவலைப்படுறதுக்கோ ஒரு காரியம் இல்லை எனக்கு. அது நான் யோசிக்கவே வேண்டாம். தேகி மாம், எனக்கு கொடுத்துருங்கோ. முனையே அதுனா, அந்த முனிவருக்கு இப்போவே கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்கோ. எனக்கு இதில் யோசிக்கிறதுக்காக கவலைப்படுறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஸோ மத்கிருத்தேனகி சுகம் பவத்து சர்வேஷாம், நான் செய்கிறதுனால, நான் இப்படி அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுனால, என்னுடைய செய்கையால், மத்கிருத்தம்னு என்னுடைய செய்கையால், சுகம் பவது சர்வேஷாம், எல்லாருக்கும் சுகம் கிடைக்கப்படுது. மந்திரிகளுக்கு, சேனாதிபதிகளுக்கு எல்லாருக்குமே சுகம் ஆகப்படுது. சர்வேஷாம் லோகானாம், எல்லா மக்களுக்குமே சுகமாயிடும். சேவைஷ்யாமி சந்துஷ்டா, சந்தோஷமாக நான் அவருக்கு சேவை பண்ணுவேன். நான் சேவைஷ்யாமி, சேவை பண்ணுவேன். பரமபாவனம் பதிம், நல்ல புண்ணியஸ்தரவர் இல்லையா, புண்ணியங்கூடியவர், பாவனமான அந்த ரிஷிக்கு, என்னுடைய பதிக்கு நான் சேவை பண்ணுவேன். सुकन्या उवाच न मे चिन्ता पितः कार्या देहि मां मुनये अधुना सुखं भवतु सर्वेषां लोकानां मत्कृतेन हि सेवयिष्यामि सन्तुष्टा पतिं परमपावनम्. भक्त्या परमया चापि वृद्धं च विजने वने सती धर्मपरा च अहं चरिष्यामि सुसम्मतं न போக இச்சா, न भोग इच्छास्ति मे तात स्वस्थं चित्तं मम अनग. பரமையா பக்தியா, பரம பக்தியோடு கூட நான் சேவை பண்ணுவேன்.
சாபி விருத்தம் சாபி ஜனே வனே ஜனமே இல்லாத அந்த காட்டில் வனத்தில் விருத்தம் என்னுடைய கணவர் வயசானத கணவருக்கு நான் சேவை பண்ணுவேன், பரம பக்தியோடு பண்ணுவேன். சதியான்னு பதிக்கு ஏற்ற மாதிரி சத்தியா சத்துவ குணத்தோடு கூட இருந்து தர்மபரா தர்மத்தில் நிலை நிற்பேன். ஸோ கணவன் மோசமாக இருக்காருன்னு அவர் திட்டிக்கிட்டுலாம் இருக்க மாட்டேன், நல்ல தர்மத்தோடு கூட இருப்பேன். அகம் சரிஷ்யாமி சுசம்மதம், எல்லாரும் சம்மதிக்கப்படி எந்த மாதிரி சேவை பண்ணுறா அப்படின்னு சுகன்யாவை பார்த்து சொல்கிற அளவுக்கு சம்மதிக்கிற மாதிரி ஒரு சேவையை நான் செய்வேன். சரிஷ்யாமி நான் செய்வேன். நான் போகைச்சாஸ்தி, அப்பா எனக்கு வந்து போகத்தை ஆளணும் அடையணுங்கிற ஆசையெல்லாம் இல்லை. பெரிய ராஜாவோட பிள்ளை தான் கல்யாணம் பண்ணி பேக்கிற இஷ்டமெல்லாம் எனக்கு இல்லை. தாத்தா அப்பா மாமா அனகன்னு கூப்பிட்றா தன்னுடைய தந்தையை பார்த்து. அனக குற்றமற்றவரே, மம சித்தம் ஸ்வஸ்தம், என்னுடைய சித்தம் வந்து ரொம்ப சொஸ்தமாக இருக்குது. சுயஸ்தகா தான் ஸ்வஸ்தம்னு அர்த்தம், நான் எனக்குள்ளே இருக்கிறேங்கிற அர்த்தம். அதாவது சொஸ்தமாக இருக்கேன்னு கேட்டாலே என்ன அர்த்தம், வெளியில் மனசு வெளியில் போனால் தான் துக்கம், மனசு உள்ளே இருந்தால் எல்லோரும் சுயஸ்தகா, எல்லாருமே சொஸ்தம் தான். ஸோ அது மாதிரி நான் மனசை அலக்கழிக்கலை, என் மனசுக்குள்ளேயே நான் சொஸ்தமாக இருக்கேன்ப்பா, கவலையப்படாதீங்கன்றான். भक्त्या परमया चापि वृद्धं च विजने वने सखी धर्मपरा च अहं चरिष्यामि सुसम्मतं न भोग इच्छास्ति मे तात स्वस्थं चित्तं मम अनग. व्यासौ उवाच तच्छ्रुत्वा भाषितं तस्याः मन्त्रिणः विस्मयं गताः राजा च परमप्रीतः मुनिसन्निधौ गत्वा प्रणम्य शिरसा तम् उवाच तपोदनम्. ஸோ வியாசர் சொல்கிறார், தத்ஸ்ருத்வா பாஷிதம், இப்படி சுகன்யா வந்து சொன்ன உடனே அப்பா தஸ்யாக பாஷிதம், தஸ்யாகன்னு அவளுடைய இந்த வார்த்தையை கேட்டு மந்திரினாக விஸ்வங்கதா, மந்திரிகளுக்குலாம் ஒரே ஆச்சரியமாக இருக்குது. ஒரு ராஜாவோட பெண்ணு எல்லாரும் சுகமாக இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி தன்னையே தியாகம் பண்ணுறா இல்லையாவ, அதை நினச்சி விஸ்மயம்னு ஆச்சரியப்பட்டார்கள். ராஜாஜா பரமபிரீத்தக, ராஜா வந்து ரொம்ப பிரீத்தி ஆகிட்டார். ஓகே பெண் அப்படி டிசைட் பண்ணிட்டா, எனக்கு போகம் வேண்டான்னு அவள் டிசைட் பண்ணிட்டா இல்லையா. ஸோ அதனால் ராஜாவும் பிரீத்தியோட முனிசந்நிதௌ ஜகாம, முனிவருக்கு முன்னாடி போயிட்டார். நேராக கிளம்பி போகிறார், முனிவரோட சந்நிதிக்கு வந்துட்டார். கத்வா பிரணம்ய சிரசா, தலையால் வணங்குறார் அவரை. தம் உவாச்ச தபோதனம், தபக ஏவ தனம் தான் தபோதனம், தபசே அவளுக்கு தனம். தபஸ் பண்ணுறவாளுக்கு தனம் என்னென்னு வெளியில் உள்ள தனம் இல்லை, தான் பண்ணுற தபஸ் தான் அவளுக்கு தனம். அப்படிப்பட்ட தபோதனரானது செவனரை பார்த்து சொன்னார் ராஜா. व्यासोवाच तच्छ्रुत्वा भाषितं तस्याः मन्त्रिणः विस्मयं गताः राजा च परमप्रीतः जगाम मुनिसन्निधौ गत्वा प्रणम्य शिरसा तम् उवाच तपोदनम्. स्वामिन् गृहाण पुत्रीं मे सेवार्थं विधिवत् विभो इत्युक्त्वा असौ ददौ पुत्रीं विवाह विधिना नृपः. ஸோ விபோன்னு சொன்னால் பகவானுங்கிற அர்த்தத்தில் கூப்பிட்றாரு. விபோன்னு எங்கும் நிறைந்தவர்னு அர்த்தம், பகவானுக்கு தான் விபுன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல இவரை செவனரை கூப்பிட்றாரு, விபுவே சுவாமின், ஹே சுவாமியே, புத்திரி மே கிரகாண, என்னுடைய பெண்ணை ஏற்றுக்கொள்ளுங்கள். கிரகாணனை ஏற்றுக்கொள்ளுங்கள், என் பெண்ணை ஏற்றுக்கொள்ளுங்கள். சேவார்த்தம், உங்களுக்கு சேவை பண்ணுவதற்காக என் பொண்ணையை நான் தரேன். ஸோ இதி உக்துவா, இவ்வாறு சொல்லிவிட்டு அசௌனா யார், அந்த ராஜா புத்ரீம் ததௌ, தன்னுடைய பெண்ணை அவளுக்கு கொடுத்தார். விவாக விதினா, விவாகம் பண்ணி கொடுத்தார். விவாக விதிப்படி தன் பெண்ணை அந்த செவனருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார் நிருபக, அந்த ராஜா. स्वामिन् गृहाण पुत्रीं मे सेवार्थं विधिवत् विभो इत्युक्त्वा असौ ददौ पुत्रीं विवाहविधिना नृपः. प्रतिगृह्य मुनिः कन्यां प्रसन्नः भार्गवः अभवत् पारिवर्गं न जग्राह दीयमानं नृपेणः. ஸோ பிரதிகிரஹ்ய, பெண்ணை ஏற்றுக்கொண்டு, பிரதிகிரகம்னாலே ஏற்றுக்கொள்ளுது. ஸோ பிரதிகிரகம் அதை வாங்கிட்டு, அந்த பெண்ணை வாங்கிட்டு முனிஹி கன்யா பிரசன்னமாயிட்டார். அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். நமக்கு ஒரு பரிச்சரியம் பண்ணுறது, கைகரியம் பண்ண ஒரு பெண் கிடச்சாச்சு. பார்கவக, பிருகுவோட வம்சத்தில் வந்தவர் சேவனர். ஸோ அந்த பிருகு வம்சத்தில் வந்த சேவனர் அபவத்து, அப்படி ஏற்பட்டார். என்னது, சந்தோஷமாயிட்டார் அவர். பாரிபர்கம் ந ஜக்ராக, அவர் வந்து நிறைய வரதட்சணை கொடுக்குறேன்ட்டு எல்லாமே கொடுக்குறார், அதெல்லாம் வேண்டான்ட்டார் அவர். நீ வந்து பெண்ணை மட்டும் கொடுத்தா போகிற, எனக்கு நீ உன்னுடைய கிஃப்டெல்லாம் எனக்கு தேவையில்லை. பாரிபர்கம் ந ஜக்ராக, அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர். தீயமானம் ரிபேணக, ராஜா கொடுத்த போதிலும், தீயமானம் கொடுத்த போதிலும் அந்த கிஃப்டெல்லாம் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை.
गृह्य मुनिः कन्यां प्रसन्नः भार्गवः अभवत् पारिबर्हं न जग्राह दीयमानं नृपेणः कन्याम् एव अग्रहीत् कामं परिचर्यार्थम् आत्मनः प्रसन्ने अस्मिन् मुनौ जातं सैनिकानां सुखं तदा கன்யாமேவ அக்ரஹீத். ஸோ பெண்ணை மட்டும் ஏற்றுக்கொண்டார். அக்ரஹீத்னு ஏற்றுக்கொண்டார். காமம் பரிச்சரியார்த்தம், அது எதுக்கு? தன்னுடைய கைங்கரியத்துக்கு வேண்டி ஏற்றுக்கிறார் அவர். ஆத்மனகா பரிச்சரியார்த்தம், ஆத்மனகா தன்னுடைய பரிச்சரியா, தன்னுடைய கைங்கரியத்துக்காக அந்த பெண்ணை அவர் இஷ்டம் போல ஏற்றுக்கொண்டார். அஸ்மின் முனவு பிரசன்னே, அந்த முனிவர் பிரசன்னம் ஆயிட்டார் இல்லையா, இப்போ சந்தோஷப்பட்டுட்டார் இல்லையா, உடனே சைனிகானாம் சுகம் ததா ஜாத்தம், உடனே அந்த சமயத்திலே எல்லா சேனையில் உள்ள எல்லாருக்கும் சுகமாகிவிட்டது, சுகம் ஜாத்தம். ஏன்னா இவ கஷ்டப்படுறா இல்லையா, மூத்திரத்தை அடைப்பு ஏற்பட்டது, அதிலிருந்து அவ விடுதலை அடைந்து விட்டார்கள். ஹாப்பி ஆயிட்டார். कन्याम् एव अग्रहीत् कामं परिचर्यार्थम् आत्मनः प्रसन्ने अस्मिन् मुनौ जातं सैनिकानां सुखं तदा राज्ञश्च परमाह्लादः सञ्जातः तत्क्षणात् अपि दत्त्वा पुत्रीं यदा राजा गमनाय गृहं प्रति मतिं चकार तन्वङ्गी तदा उवाच नृपं सुता. ராஜ்ஞஸ்ட பரமாஹ்லாதக, ஆஹ்லாதம்னாலே சந்தோஷம். ஸோ ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. சஞ்சாத்தக ஏற்பட்டு விட்டது. தட்சணாத், அந்த க்ஷணமே எல்லாரும் ரிலீவ்டு, அவளோட பெயின் எல்லாம் போயிடுது. ஸோ புத்திரீம் தத்வா, புத்திரியை பெண்ணை கொடுத்து விட்டு ஏதா ராஜா கமனாய கிரகம் பிரதி, வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு, கமனாயன்னு வீட்டுக்கு செல்வதற்காக அப்படி ரெடியாக இருக்கார். மதிம் சக்கார, எதா ராஜா மதிம் சக்கார, தன் புத்தியை நினச்ச, ஆச்சு கல்யாணம் எடுத்து நம்ம பாட்டு கிளம்பி போகலாம் அப்படின்னு நினச்ச உடனே தன்வங்கி ததா உவாச்சன் நிருபம் சுதா பெண்ணு, அந்த பெண்ணு தன்வங்கின்னு மெலிந்த உடலை உடைய அந்த பெண், ததா உவாச்சன் நிருபம், அந்த ராஜாவை பார்த்து அந்த பெண் பேசுகிறா. இப்போ யார்? சுகன்யா அப்பாட்ட பேச போகிறார். राज्ञश्च परम आह्लादः सञ्जातः तत्क्षणात् अपि दत्त्वा पुत्रीं यदा राजा गमनाय गृहं प्रति मतिं चकार तन्वङ्गी तदा उवाच नृपं सुता. सुकन्या उवाच गृहाण मम वासांसि भूषणानि च मे पितः वल्कलं परिधानाय प्रयच्छ अजिनम् அப்பா என்னுடைய வாசாம்சி, மாமா வாசாம்சி, வாசஸ்னா ட்ரெஸ்ஸுன்னு அர்த்தம். ஸோ என்னுடைய ட்ரெஸ்ஸுகள் எல்லாம் கொண்டு போயிடுங்கப்பா, எனக்கு ட்ரெஸ்ஸு இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் வேண்டாம், ஏன்னா முனிவருக்கு சேவை பண்ணுறதுக்கு என்ன நல்ல பட்டு சாரி வேண்டாம். ஸோ கிரகானை ஏற்றுக்கொள்ளுங்கள். பூஷணானிச்சா, எனக்கு ஆபரணம் போட்டிருக்கேன், இந்த ஆபரணத்தை எல்லாம் கொண்டு போயிடுங்கோ. மேப்பித்தகா, என்னுடைய அப்பா கொண்டு போங்கோ. வல்கலம், எனக்கு வேணுங்கிறது மர உரி. ஸோ வல்கலம்னா மர உரி. பரிதானாய, என்னை மூடிக்கிறதுக்கு, பரிதானம்னா எனக்கு மூடிக்கிறதுக்கு, என்னை சுற்றிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வல்கலத்தை மட்டும் அனுப்புங்கோ. பிரயச்சா, கொடுங்கள். அஜினம் உத்தமம், நல்ல உயர்ந்த ஒரு அஜினம், மான்தோல், தோலாடை. அஜினம்னா தோல். ஸோ கிருஷ்ணாஜினம் தானே மாந்தோலாடைன்னு அர்த்தம். அஜினம்னா வெறும் தோல். ஸோ தோலாடையோ அல்லது எனக்கு வல்கலம் மர உரியோ எனக்கு ட்ரெஸ்ஸாக அதை கொடுங்கோ அப்பான்னு சொல்கிறான். सुकन्या उवाच गृहाण मम वासांसि भूषणानि च मे पितः वल्कलं परिधानाय प्रयच्छ अजिनम् उत्तमम्. वेषन्तु मुनिपत्नीनां कृत्वा तपसि सेवनं करिष्यामि तथा तात यथा ते कीर्तिः अच्युता. முனிபத்னினாம் வேஷம், முனிவர்களோட மனைவியெல்லாம் எந்த வேஷத்தில் இருப்பாளோ அந்த வேஷத்தை நான் பண்ணுவேன், நான் அதை தான் போட்டுப்பேன். கிருத்வா, அதை செய்து கொண்டு, தபசி சேவனம், தபஸில் இருக்கக்கூடிய முனிவருக்கு சேவை பண்ணிட்டு, கரிஷ்யாமி சேவனம் கரிஷ்யாமி, அவருக்கு நான் சேவை பண்ணுவேன். ததா தாத்த, அப்பா யதாதே கீர்த்தி, நான் அப்படி பண்ணும்போது என்னாகும், உங்களுக்கு உங்களுடைய பெருமை பரவும். ராஜாவோட பொண்ணு சுகன்யா முனிவருக்கு அப்படி ஒரு சேவை பண்ணினா அப்படின்னு உங்களோட பொண்ணுங்கிறதுனால உங்கள் புகழ் பரவும். அச்சுதா, நழுவாத புகழ். சுதம்னா நழுவுறது, அச்சுதான நழுவாத புகழ். அதனால தான் பகவானுக்கே அச்சுதன்னு பேர். ஸோ பகவான் நம்மளை நழுவ விட மாட்டார். ஒரு வாட்டி பகவானேன்னு கூப்பிட்டா போகிறோம், அவர் நம்மளை பிடிச்சிட்டு வருவார், நழுவ விட மாட்டார். அதனால அவருக்கு அச்சுதன்னு பேர். இங்கே நழுவாத புகழ் உங்களுக்கு கிடைக்கும்ன்றான். வேஷம் தூ முனிபத்னீனாம் கிருத்வா தபசி சேவனம் கரிஷ்யாமி ததா தாத யதா தே கீர்த்திரச்சுதா.
भविष्यति भुवः पृष्ठे तथा स्वर्गे रसातले परलोक सुखाय अहं करिष्यामि दिवानिशम्. ஸோ உங்களோட இந்த புகழ் வந்து எங்கே இருக்கும்? இந்த லோகத்தில் மட்டும் இல்லை, சாரி புவப்பிருஷ்டே பூமியிலையும், ததா ஸ்வர்கே ரசாத்தலே ரசாத்தலத்திலையும், அதாவது பாதாள லோகத்தில் இருக்கக்கூடியது ரசாத்தலம். ஸோ இப்போ கீழ்லோகங்கள் மேல்லோகங்கள் சொர்க்கத்தில் எல்லா இடமுமே உங்கள் புகழ் கீர்த்தி பரவும். பரலோக சுகாய நான் வந்து மோட்சம் கிடைக்கணும் எனக்கு. ஸோ பரலோக சுகம் எனக்கு வேணும். அந்த சுகத்துக்காக வேண்டி அகம் திவானிஷம் சரிஷ்யாமி, நான் அந்த கைங்கரித்தை நான் டே அண்ட் நைட்டு, திவான டே, நிஷம்னா நிஷான நைட்டு. ஸோ டே அண்ட் நைட்டு நான் இவருக்கு சேவை பண்ணி எனக்கு மேன்மை அடையிறதுக்கு நான் முயற்சிப்பேனப்பான்னு சொல்கிறான். करिष्यामि तथा तात भविष्यति भुवः पृष्ठे तथा स्वर्गे रसातले परलोक सुखाय अहं चरिष्यामि दिवानिशम्. दत्त्वा अन्धाय च वृद्धाय सुन्दरीं युवतीं तु मां चिन्ता त्वया न कर्तव्या शीलनाथ समुद्भवा. ஸோ என்னை வந்து குருடன்னு கட்டி கொடுத்தேள் அப்படின்னு நினச்சிக்காதுக்கோ. அந்தாய விருத்தாய, வயசானவர் குருடன், அப்படி சுந்தரியான ஒரு பெண்ணு, யுவதியாக இருக்கக்கூடிய என்னை, மாம் யுவதியும் து மாம், அப்படிப்பட்ட என்னை நீ வந்து காட்டி கொடுத்ததுனால சிந்தா தோயான கர்த்தவியா, அப்பா கவலையே படாதீங்கோ, நீங்கள் கவலை தயவுசெய்து இந்த மாதிரி கொடுத்துட்டேனே அப்படின்னு நினச்சி கவலைப்படாதீங்கோ. ஷீல நாச சமுத்பவா, நான் எங்கே ஒழுக்கம் கட்டு போயிடுவேனோ அந்த கவலையும் உங்களுக்கு வேண்டாங்கிறான். ஸோ ஷீல நாசம், என்னுடைய ஷீலம் என்னுடைய ஒழுக்கம் நாசமாயிடுமோ, அந்த அந்த ஒரு கேடு வருமோ அப்படிங்கிற கவலை உங்களுக்கு வேண்டாம், உங்களை புகழைத்தான் நான் பரப்புவேன்னு சொல்கிறான். दत्त्वा अन्धाय च वृद्धाय सुन्दरीं युवतीं तु मां चिन्ता त्वया न कर्तव्या शीलनाश समुद्भवा. अरुन्धती वसिष्ठस्य धर्मपत्नी यथा भुवि तथैव अहं भविष्यामि न अत्र कार्या विचारणा. ஸோ அருந்ததி எப்படி வசிஷ்டருக்கு சேவை பண்ணினா ஒய்ஃபு, ஸோ தர்மபத்னியாக இருந்தாளே அவள் பூமியில், அதே மாதிரி ததாயேவாகம், அதே போல் நானும் பவிஷ்யாமி, நானும் அப்படி ஆவேன். நான் இந்த சேவனருக்கு அந்த அருந்ததி மாதிரி சேவை பண்ணுவேன். ஸோ நான் அத்தனை காரியா விசாரணா, நீங்கள் அதை யோசிச்சோ கவலைப்படுறதுக்கோ ஒரு காரியம் இல்லைப்பா, ஜாலியாக போயிட்டு வாங்கன்றான். अरुन्धती वसिष्ठस्य धर्मपत्नी यथा भुवि तथा एव अहं भविष्यामि न अत्र कार्या विचारणा. राधे कृष्ण मैम. अनसूया यथा साध्वी भार्या अत्रेः प्रतिथा भुवि तथैव अहं भविष्यामि पुत्री कीर्तिकरी तव. அனுசூயா சாத்வி, சாதுவோட பெண்பால் சாத்வி. ஸோ சாதுவாக அந்த அனுசூயா எப்படி பண்ணினா, அத்ரேஹே பாரியா, அத்திரியோட மனைவியாகப்பட்ட அந்த அனுசூயா எப்படி அவருக்கு சேவை பண்ணாலோ, பிரதிதான்னு இந்த புகழ் பெற்று அப்படி ஒரு புகழோடு இருந்தாலோ இந்த பூமியில், ததாயேவாகம் அதே மாதிரி நானும் புத்திரி கீர்த்திகரி தவ பவிஷ்யாமி, உங்களுடைய பெண்ணு தவ புத்திரி, உன்னுடைய பெண்ணு கீர்த்திகரி உங்களுக்கு புகழ் ஏற்படுத்துவதாக பவிஷ்யாமி ஆவேன். अनसूया यथा साध्वी भार्या अत्रेः प्रतिथा भुवि तथा एव अहं भविष्यामि पुत्री कीर्तिकरी तव. सुकन्या वचनं श्रुत्वा राजा परमधर्मविद् दत्त्वा अचिनं रुरोध आशु वीक्ष्य तां चारुहासिनीं त्यक्त्वा भूषणवासांसि मुनिवेशधरां सुताम्. அவ்வளோதான். ஸோ சுகன்யாவோட வார்த்தையெல்லாம் கேட்டு, வச்சனம் சுத்வா கேட்டு, ராஜா பரம தர்மம் அறிந்தவர். ராஜாக்கும் தெரியும் ஒரு முனிபத்திரி வந்து சும்மா ஃபேன்சியாக ட்ரெஸ் போட்டுன்னு இருக்க முடியாது. ஸோ அந்த தர்மத்தை அறிந்த ராஜா தத்வா அஜினம் தோலாடை கொடுத்தார். ஸோ அவளுக்கு தோலாடை கொடுத்து ருரோத அழற, பாவம் பொண்ணு அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறான். ஸோ ருரோத ஆஷு வீட்சியதாம் சாருஹாசினியும், அழகான புன்சிரிப்பை உடையவள். சாருஹாசம்னு அழகான சிரிப்பை உடைய அந்த பெண்ணு பூஷண வாசாம்சி தெக்துவா, தன்னுடைய ஆபரணங்களையும் ட்ரெஸ் எல்லாம் நீக்கி தெக்துவா அதை விட்டு முனிவேஷதராம் சுதாம், முனிவேஷத்தில் இருந்த தன் பெண்ணை பார்த்து பாவம் ராஜா அழற, இந்த மாதிரி வேஷம் போட்டுருக்கான்ட்டு.
सुकन्या वचनं श्रुत्वा राजा परमधर्मवेत् दत्त्वा अजिनं रुरोध आशु वीक्ष्यतां चारुहासिनीं त्यक्त्वा भूषणवासांसि मुनिवेशधरां सुताम् विवर्णवदनः भूत्वा स्थितः एव पार्थिवः राज्ञः सर्वाः सुतां दृष्ट्वा वल्कल अजिनदारिणीम् ஒரு லைன் கூட रुरुदुः वृषशोकार्ता वेपमाना इव अभवन् விவர்ணவதனக விவர்ணவதன மூஞ்சி வெளிரி போயிடுது. சோதிதாக தத்ரைவ பார்த்திவகா மூஞ்சியெல்லாம் வெளிரி போயிடுதுன்னு ஒன்றுமே சொல்ல தெரியல. அந்த மாதிரி ஒரு கலக்கத்தில் இருக்கும்போது மூஞ்சியெல்லாம் வெளிரி போயிடுது ராஜாக்கு. ஸ்திதாக தத்ரைவ பார்த்திவகா பார்த்திவன்னா ராஜா, பூமிக்கு ராஜா. பார்த்தான்னு சொன்னாலே பூமின்னு அர்த்தம். ஸோ பார்த்திவகா அந்த பூமிக்கு ராஜாவான அவர் அங்கேயே நிற்கிற மூஞ்சியெல்லாம் வெளியிட்டு போய் பாவமாக இருக்கார். ஸோ ராஜ்ஞக அவருடைய மனைவிகள் எல்லோரும் வந்திருக்கா. ஸோ கல்யாண அவசரம் இல்லையா, கல்யாண நேரம், அதனால வந்திருக்கா. ஸோ ராஜ்ஞக சர்வாகா அவருடைய மனைவிகள் எல்லாரும் சுதாம் திருஷ்டுவா தங்களுடைய பெண்ணை பார்த்து வல்கல அஜினதாரிணி மர உரி தோல் எல்லாம் இப்படி அணிஞ்சிட்டு இருக்கிற அந்த பெண்ணை பார்த்து விஷா ஷோகார்த்தாக ரொம்ப ஷோகத்தில் மூழ்கிட்டா. இந்த பெண் இப்படி போய் நல்ல ஒரு அழகான பெண்ணை இப்படி கொடுக்க வேண்டியிருந்தேன்னு ரொம்ப ஷோகத்தில் வேப்பமானாக அப்படியே வேர்த்து விறுவிறுத்த மாதிரி ருருதுகு பயங்கரமாக அழறா இவ அபவன். அப்படி வேறு விறுத்து கவலையோடு எல்லாருமா அழுதார்கள். विवर्णवदनः भूत्वा स्थितः तत्रैव पार्थिवः राज्ञः सर्वाः सुतां दृष्ट्वा वल्कल अजिनधारिणीं रुरुदुः वृषशोकार्ताः वेपमानाः इव अभवन् ताम् आपृच्छ्य महीपालः मन्त्रिभिः परिवारितः ययौ स्वनगरं राजन् मुक्त्वा पुत्रीं कृतार्पिताम्. ஆப்ரிச்சான்னு விடை பெற்று. ஸோ பெண்கிட்ட அந்த தாம்னா அவள்கிட்ட விடைபெறார் ராஜா, நான் போயிட்டு வரேன்மான்ட்டு. மகிபாலகா பூமிக்கு ராஜாவானவர் கிளம்பினார். மந்திரிபிகி பரிவாரத்திகா மந்திரிகள்லாம் புடை சூழ பரிவாரணம் எல்லா பரிவாரங்கள்லாம் வருது எல்லாம் கூட. யயவ் ஸ்வநகரம் தன்னுடைய நாட்டுக்கு சென்றார். ஹே ராஜன், ஹே ஜனமே ஜயா, முக்த்வா புத்ரீம் சுஜார்பிதாம், அதாவது அவளை கவலைக்குள்ளாக்கி விட்டு, இவரை பொறுத்த வரைக்கும் அவளை கவலைப்பட வச்சுட்டாருன்னு நினைக்கிறார், அவ்வளோதான். சுஷார்பிதாம் கவலைக்கு உட்படுத்தப்பட்ட பெண்ணை விட்டுவிட்டு, புத்ரி முக்த்வா அந்த பெண்ணை விட்டுவிட்டு அவர் கிளம்பினார். ஏன் ராஜாவை பொறுத்த வரைக்கும் அவர் கவலைக்குள்ளாக விட்டுட்டாருன்னு அவர் நினைக்கிறார். ஆனால் அவள் ஹாப்பியாக தான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான். ताम् आपृच्छ्य महीपालः मन्त्रिभिः परिवारितः ययौ स्वनगरं राजन् मुक्त्वा पुत्रीं शुचार्पिताम्. श्रीमद्देवी भागवते महापुराणे अष्टादशसाहस्र्यां संहितायां सप्तमस्कन्धे चवन सुकन्ययोः गार्हस्थ्य वर्णनं नाम तृतीयोऽध्यायः. सर्वं जगदम्बार्पणमस्तु. अथ चतुर्थोऽध्यायः. व्यासौ उवाच गते राजनिसा बाला पतिसेवापरायणा बभूव च तथा अग्नीनां सेवने धर्मतत्परा. வியாசர் இப்போ ஜனமேஜன் சொல்லிட்டு இருக்கார். ராஜனீ கதே, ராஜா சென்று விட்டார். ராஜா போனதுக்கு அப்புறம் சா பாலா சின்ன பெண்ணு பதிசேவா பராயணா, பதியோட சேவை தான் முக்கியம், அதிலேயே ஈடுபட்டு அதிலேயே சேவாபரமாகவே இருக்காவ. பபுவச்சதா அக்னினாம் சேவனே, அக்னி ஏன்னா கார்கப்பசி அந்த அக்னி எல்லாம் இருக்கும் இல்லையா, அக்னியெல்லாம் வளர்த்து அதுக்கு அந்த காரியத்துக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாவோ. ஸோ அக்னினாம் சேவனே தர்ம தத்பரா. ஸோ அக்னியெல்லாம் சேவிக்கிறதுக்கு அவர் பண்ண போகிறார் தபசு எல்லாமே. அதுக்கு இவள் தர்ம தத்பரா, தர்மத்தில் ஈடுபட்டவளாக பபுவ அப்படி ஆனாள். ஸோ கணவருக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காவும். व्यासोवाच गते राजनिसा बाला पतिसेवापरायणा बभूव च तथा अग्नीनां सेवने धर्मतत्परा. राधे कृष्ण मैम. फलानि आदाय स्वादूनि मूलानि विविधानि च ददौ सा मुनये बाला पतिसेवापरायणा. பலானி ஆதாய, ஸோ பழங்கள் எல்லாம் கொண்டு வரா. ஸ்வாதூனி பலானி,
சுவாதுனின்னு சுவாதுவாக டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய பழங்கள்லாம் கொண்டு வந்து மூலானி வேர்கள் காட்டில் கிடைக்கக்கூடிய வேர்கள் விவிதானி பலவிதமான கிழங்குகள். ஸோ ததௌச்சா சாமுனையே முனிவருக்கு கொண்டு வந்து கொடுக்குறா, எல்லாம் கொடுக்குற சாப்பாடுக்கு ஆகாரத்துக்கெல்லாம். பாலா பதி சேவா பராயணா பதியோட சேவையிலே ஈடுபட்டவளாக இதெல்லாம் பண்ணுறாவும். फलानि आदाय स्वादूनि मूलानि विविधानि च ददौ सा मुदये बाला पतिसेवापरायणा पतिं तप्त उदकेन आशु स्नापयित्वा मृगत्वचा परिवेश्य शुभायां तु वृस्यां स्थापितवत्यपि. ஓகே. ஸோ தப்த உதகேன, தப்த உதகம்னா என்னது, தண்ணி வந்து கொதிக்கிறது வெந்நீர். ஸோ அவர் குளிக்கிறதுக்கு வெந்நீர் கொண்டுறா. ஸோ தப்த உதகேன ஆஷு ஸ்நாபயித்வா அவரை குளிப்பாட்டி. ஸோ அவர் என்ன குருடர், ஒன்றும் தெரியாது பாவம், அவருக்கு வந்து அவளை வெந்நீரை வச்சு குளிப்பாட்டி. மிருகத்துஜா பரிவேஷ்டியா அவரை சுற்றி விடுறா. எதை வச்சு, மான்தோல், அவரை மான்தோலால் சுற்றி வேஷ்டியை கட்டி அவருக்கு மான்தோல் வேஷ்டியை. ஸோ சுபாயாம் சு பிரிஸ்யாம், பிரிசின்னு சொன்னான்னா அந்த இது பாயில் உட்காத்தி சுபாயா நல்ல சோபனமான ஒரு பாயில் உட்காத்தி ஸ்தாபித்தவதினா உட்கார வைத்தாள். ஸோ குளிப்பாட்டி அவரை தபசுக்கு ரெடி பண்ணி உட்கார வைக்கிறாவோ. पतिं तप्त उदकेन आशु स्नापयित्वा मृगत्वचा परिवेश्य शुभायां तु वृस्यां स्थापितवती अपि. तिलान्यवकुशान् अग्रे परिकल्प्य कमण्डलुं तम् उवाच नित्यकर्म कुरुष्व मुनिसत्तमा. ஸோ அந்த தபஸ்க்கு அவருக்கு எல்லாம் இந்த காரியங்கள், அவரோட காரியங்கள், அக்னி காரியத்துக்கு தேவையான எள்ளு, திலான எள்ளு, யவன ஒரு தானியம், அப்புறம் குஷாங்கிறது இந்த இது புல், அருகம்புல் இல்லை தர்மப்புல், தர்மப்புல் எல்லாத்தையும் முன்னாடி வைக்கிறான். அக்ரே அவர் முன்னாடி எடுத்து வச்சு பரிகல்பியாக ஏற்படுத்தி கொடுத்து, கமண்டலும் அவரோட கமண்டலத்தை கையில் கொடுத்து, தம் உவாச்சா அவரை பார்த்து சொல்கிறான், நித்திய கர்ம குருஷ்வ முனிசத்தம, முனிவரே உங்களோட நித்திய காரியத்தை பண்ணுங்கோ அப்படின்னு அவருக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சு கொடுத்து அவரை காரியம் பண்ண வைக்கிறா. तम् उत्थाप्य करे कृत्वा समाप्ते नित्यकर्मणि वृस्यां वा संस्तरे बाला பர்த்தாரம் சன்யவேஷயத். ஸோ சமாப்தே நித்திய கர்மணி, அவருடைய நித்திய கர்மம் முடிஞ்சாச்சு, டெய்லி பண்ணக்கூடிய அந்த காரியங்களில் முடிஞ்ச உடனே தம் உத்தாப்பியா அவரை உட்காந்து எழுப்பி கரையை கிருத்துவா கையால் பிடிச்சிட்டு போய் பிரிஸ்யாம் ஒரு பாயிலையோ அல்லது சம்ஸ்தரம்னா விரிப்புன்னு அர்த்தம், ஆஸ்தரம் சம்ஸ்தரம் எல்லாம் ஒரே அர்த்தம் தான். ஸோ ஏதாவது விரிப்பில் அவரை அந்த பெண்ணு பர்த்தாரம் சன்யவேஷயத்து அவரை உட்கார வைப்பாள். எல்லாம் ஒரு காரியம் அவ கைப்பிடிச்சு செய்ய வேண்டியிருக்கு. பஷ்சாத் ஆனீய பக்வானி பலானி ச நிருபாத்மஜா போஜயாமாஸ ச்யவனம் நீவார அன்னம் சுசம்ஸ்கிருதம். அதுக்கப்புறம் பஷ்சாத்னா அதுக்கப்புறம் ஆனிய பக்வானி அவருக்கு சாப்பிட வேண்டாமா. ஸோ அவருக்கு சாப்பிட்றதுக்கு பக்வானி நல்ல பழுத்த பலானி நல்ல பழங்கள், நல்ல பழுத்த பழங்கள் எல்லாரையும் கொண்டு வந்து கொண்டு வந்து நிருபாத்மஜா ராஜாவுடைய பெண்ணவள் போஜயா மாசா அவரை சாப்பிட வைக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் பழம்லாம் கொடுத்து அவரை சாப்பிட வைக்கிறான். போஜயா மாசான சாப்பிட வைத்தாள். செவன ரிஷியை நீவார அன்னம் சொன்னால் நீவாரங்கிறது ஆக்சுவலாக அந்த கருப்பரிசியை குறிக்கிறது. ஒரு பிளாக் கலரில் இருக்கக்கூடிய அரிசி கருப்பரிசி. ஸோ அந்த அரிசியை அது நல்லது, உடம்புக்கு நல்லது. ஸோ அந்த அன்னத்தை வந்து சுசம்ஸ்கிருதம் நன்றாக செய்யப்பட்ட சுசம்ஸ்கிருதம்னா அதை நல்லா சமைச்சு அதை அவருக்கு போட்டாள். पश्चात् आनीय पक्वानि फलानि च नृपात्मजा भोजयामास च्यवनं निवार अन्नं सुसंस्कृतम्. मुक्तवन्तं पतिं तृप्तं दत्त्वा आचमनम् आदरात् पश्चात् च पूगं पत्राणि तदौ चादर संयुता च आदर संयुता. करेक्ट. புக்தவந்தம் பதிம் சாப்பிட்டுட்டேன்.
புக்தம்னா சாப்பிட்டாச்சுன்னு அர்த்தம். ஸோ புக்தவந்தம் பதிம் சாப்பிட்ட தன்னுடைய கணவனை திருப்தி ஆயிடுது, சாப்பிட்டாச்சு திருப்தி ஆயிட்டார். ஸோ தத்வா ஆச்சமனம் ஆதரா, கையில் மட்டும் தண்ணி கொடுக்கணும். ஆச்சமனம் பண்ணுறது கையில் மட்டும் அர்த்தம். ஸோ சாப்பிட்ட கையில் பண்ண வேண்டாமா, அதுக்கு தண்ணி கொடுக்கணும். ஆதரவோடு கையில் போட்டு தண்ணி கொடுக்குறான். பஷாச்ச பூகம், அதுக்கப்புறம் வெத்தலை. அடாடா, ஸோ பழத்தை சாப்பிட்டாலே வெத்தலை சாப்பிட்றான். பூகம் பத்ராணி, வெற்றிலை எல்லாம் கொடுத்து, பாக்கு, பூகம்னா பாக்குன்னு அர்த்தம், பத்ராணினா இலை. ஸோ வெத்தலை எல்லாம் கொடுத்து ததௌச்ச ஆதர சம்யுதா, ஆதரவோடு எல்லாம் பண்ணுறா. ஒரு கைங்கிறது லிஸ்ட் பண்ணுறாரு இங்கே வியாசர். मुक्तवन्तं पतिं तृप्तं दत्वा आचमनम् आदरात् पश्चात् च पूगं पत्राणि ददौ च आदरसंयुता गृहीत मुखवासं तं संवेश्य च शुभ आसने गृहीत्वा आज्ञां शरीरस्य वा आज्ञां गृहीत्वा आज्ञां शरीरस्य चकार साधनं ततः. गृहीत முகவாசம்னு சொன்னால் தாம்பூலம்னு அர்த்தம். ஸோ இவெல்லாம் மடிச்சு கொடுத்தா, வெத்தலை எல்லாம் மடிச்சு கொடுத்தாரு, அவர் தாம்பூலத்தெல்லாம் சாப்பிட்டாச்சு. ஸோ கிரகீதா ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அவர் வெத்தலை எல்லாம் போட்டாச்சு. சுப ஆசனே தம் சம்பேஷிய, ஒரு சுபமான ஆசனத்தில், ஒரு ஏதோ சேர் கொஞ்சம் உயர்ந்த ஆசனத்தில் அவரை உட்காத்தி வச்சுட்டு, சம்பேஷி அவரை உட்கார வைத்து, ஆக்ஞாம் கிரகீத்வா, இனிமேல் நான் என்னோட காரியத்தை பார்க்க போகலாமா அப்படின்னு முதல்ல கேட்பேன். ஸோ அவருடைய ஆக்ஞையை ஏற்றுக்கொண்டு, அதை ஏற்றுக்கொண்டு, ஷரீரஸ்ய சாதனம் ததக சகார், அதுக்கப்புறம் தான் இவ குளிச்சு தெளிச்சு இவ சாப்பிட்டு எல்லாம் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் தன்னுடைய சரீரத்துடைய வேலைகளை செய்தாள். ஒவ்வொரு ஸ்டெப்புன்னு சொல்றார் அவர். गृहीत मुखवासं तं संवेश्य च शुभ आसने गृहीत्वा आज्ञां शरीरस्य चकार साधनं ततः. राधे कृष्ण मैम. फल आहारं स्वयं कृत्वा पुनः गत्वा च सन्निधौ प्रोवाच प्रणय उपेता किम् आज्ञापयसे प्रभो. பல ஆகாரம் ஸ்வயம் கிருத்துவா, அதுக்கப்புறம் தான் சாப்பிட்றா. பல ஆகாரம், பழன பழ ஆகாரத்தை அவள் சாப்பிட்டுட்டு ஸ்வயம் கிருத்துவா தானே சாப்பிட்டு, புனர் கத்வாச்ச சந்நிதம், திருப்பி அவர்கிட்ட போகிறா. அவருடைய சந்நிதியில் சென்று, கத்வா அவரிடம் சென்று, பிரணய உபேதா அன்போட, பிரணயத்தோடு கூட, லவ்வோடு கூட, ப்ரோவாச்ச அவர்கிட்ட போய் கேட்பள். கிம் ஆக்ஞாபயசே பிரபு, ஹே பிரபுவே உங்களுடைய ஆக்ஞை என்ன, அடுத்த ஆர்டர் என்ன அப்படின்னு அவர்கிட்ட போய் கேட்பா பொறுமையா. फल आहारं स्वयं कृत्वा पुनर्गत्वा च सन्निधौ प्रोवाच प्रणय उपेता किम् आज्ञापयसे प्रभो. पादसंवाहनं ते अद्य करोमि यदि मन्यसे एवं सेवा परा नित्यं बभूव पति तत्परा. ஸோ காலை பிடிச்சி விடுறது, பாத சம்வாகனம்னு சொன்னான்னா காலை பிடித்து விடுதல். அத்திய கரோமி, நான் இப்போ உங்களுடைய காலை பிடிச்சி விட்றேன். எதி மன்னிசே, உங்களுக்கு ஓகேன்னு சொன்னான்னா நான் அவங்க இப்போ காலை பிடிக்கலாமா, காலை பிடிச்சி விட்றேன் அப்படிங்கிறா. ஏவம் சேவாபரா நித்தியம், இப்படி டெய்லி சேவை பண்ணிகிட்டே இருக்கா அவருக்கு. பதி தத்பரா பபூவ, பதியே கதி அப்படின்னு பதியே சார்ந்து அப்படி இருக்காளாம் அந்த சுகன்யா. पादसंवाहनं ते अद्य करोमि यदि मन्यसे एवं सेवा परा नित्यं बभूव पति तत्परा. सायं होमावसाने सा फलानि आकृत्य सुन्दरी अर्पयामास मुनये स्वादूनि च मृदूनि च. சாயங்கால நேரம், இப்போ சாயங்காலம் எடுத்து சாயங்கால நேரத்தில் ஹோம அவசான ஹோமம், சாயங்கால ஹோமம்லாம் உண்டு இல்லையா, அக்னி ஹோமம் இதெல்லாம் பண்ணுவாளேவா. ஸோ அந்த இது முடிஞ்ச உடனே ஃபலானி ஆகிருத்தியா சுந்தரி, சுந்தரியாகப்பட்ட அவள் நல்ல பழங்கள் எல்லாம் கொண்டு வந்து, ஆகிருத்தியானது எடுத்து கொண்டு வந்து, முனையே அர்ப்பயா மாசா, முனிவருக்கு கொடுப்பள், அர்ப்பிப்பாள் அவள் கொடுப்பள். சுவாதூனிச்ச மிருதூனிச்ச, சாஃப்டாக பார்த்து பொறுக்கி மிருதுவாக இருக்கக்கூடியது, சுவாதுவாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய, வயசானவர் கடிக்க முடியாது ரொம்ப, அதனால் ரொம்ப பழுத்த பழமாக பார்த்து தான் அவர் கொடுப்பள். सायं होम अवसाने सा फलानि आहृत्य सुन्दरी अर्पयामास मुनये स्वादूनि च मृदूनि च. राधे कृष्ण मैम. तस्मैतानि बुभुजे प्रेमयुक्ता तदाज्ञया सुस्पर्शाः तरणं कृत्वा
ஷாயயாமாஸ தம்முதா. சுஸ்பர்ஷ ஆஸ்தரணம் கிருத்வா. அந்த ஆஸ்தரணம் தான் நிறைய மிஸ்டேக் பண்ணுறீங்க நீங்கள். கரெக்ட். சேஷாணி புபுஜே, அதில் மிஞ்சினது அவர் சாப்பிட்டது போக மிச்சம் இருக்கிறத புபுஜே தான் சாப்பிட்றான். பிரேமயுக்தா, ரொம்ப பிரேமத்தோட அன்போட. தது ஆக்ஞையா, நீ சாப்பிடுமா அப்படிம்பார் அவர். ஸோ அவருடைய கட்டளை கிடச்ச உடனே இவளை அதை எடுத்து சாப்பிடுற மிச்சத்தை. சுஸ்பர்ஷ ஆஸ்தரணம், சாஃப்டான பெட்டு. அவருக்கு ஏதோ இலையெல்லாம் விரித்து நல்லா சாஃப்டாக பெட் உண்டாக்குவாள். ஆஸ்தரணம் கிருத்வா, படுக்க விரித்து. ஷாயயா மாச தம்முதா, அவரை படுக்க வைப்பாள். ஏன்னா தானே பாவம் எங்கே இருக்க படுக்கணும்னு தெரியாது, கண்ணு குருடு. அதனால அவரை படுக்க வைப்பாள், மிருதுவான ஒரு பெட்டை போட்டு. ततः शेषानि बुभुजे प्रेमयुक्ता तदाज्ञया सुस्पर्श आस्तरणं कृत्वा छाययामास तं मुदा. सुप्ते सुखं प्रिये कान्ता पादसंवाहनं तदा चकार पृच्छति धर्मं कुलस्त्रीणां कृशोदरी. பிரியே சுகம் சுப்தே, தன்னுடைய கணவன், பிரியமான தன்னுடைய கணவன் சுகம் சுப்தே, நல்ல சுகமாக தூங்கின போது, தூங்கின அப்புறம் காந்தா பாத சம்வாகனம் ததாச்சகார, அவர் அப்படி தூங்குறோச்சே இவள் சும்மா இருக்கிறது இல்லை, அவர் காலை பிடிச்சி விட்டுட்டே இருக்காவோ. ஸோ பாத சம்வாகனம், ஸோ பாத பீடனம் அப்படி கூட வார்த்தை உண்டு. பாத பீடனம், பாத சம்வாகனம் எல்லாமே பாதத்தை பிடிச்சி விடுறது, காலை அமுக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ காந்தா, அது அவளுடைய மனைவி அந்த சுகன்யா அவருக்கு பாத சம்வாகனம், காலை பிடிச்சி விடுறா. சக்கார தர்மம் பிரிச்சதி, அவர் தர்மத்தை, அவர் தூக்க நல்ல வரலை, படுத்தாச்சு. ஆனால் தூங்கிறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணுறான், தர்மம் பிரிச்சதி, அவர் சொல்கிற தர்மத்தெல்லாம் கேட்டுகிட்டே இருப்பார். இதெல்லாம் தர்மம், இதெல்லாம் தர்மம்னு அவர் எல்லாம் டீச் பண்ணிட்டு இருப்பார், அப்படி தூக்க வரது வரைக்கும். ஸோ தர்மம் பிரிச்சதி, தர்மத்தை கேட்டுக்கொண்டு அப்படி காலை பிடிச்சி விட்டுருப்பாள். குலஸ்திரீனாம் தர்மம், அவர் என்ன சொல்லு, குலப்பெண்களுடைய தர்மத்தை பற்றியெல்லாம் அவர் சொல்லிட்டு இருப்பார், அதெல்லாம் கேட்டுகிட்டே பிடிப்பாள். கிருஷ உதரி, அதான் வயிறு, நல்ல மெல்லிய வயிறை உடையவள் அவள். அந்த மாதிரி இதெல்லாம் கேட்டுண்டு காலை பிடிச்சிட்டு நல்லா சேவை பண்ணிட்டு இருக்கான். सुप्ते सुखं प्रिये कान्ता पादसंवाहनं तदा चकार पृच्छति धर्मं कुलस्त्रीणां कृशोदरी. पादसंवाहनं कृत्वा निशीभक्तिपरायणा निद्रितं च मुनिं ज्ञात्वा சுஷ்வாபச்சரண அந்திகே. ஸோ காலை பிடிச்சிட்டு ராத்திரி நிஷி பக்தி பராயண, நிஷின்னு சொன்னால் ஆக்சுவலாக பாதி ராத்திரி தான் நிஷின்னு அர்த்தம். ஸோ அவ்வளோ நாடி எல்லாம் காலை பிடிச்சி எல்லாம் கேட்டுட்டு அப்புறம் தூங்கொழுவன். பக்தி பராயணா, பக்தியோடு கூட. நித்ரிதம் ச முனிம் ஞாத்வா, நல்லா தூங்கியாச்சு, ஆழ்ந்து தூங்கியாச்சு முனிவர் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு சுஷ்வாப்பா சரண அந்திகே, அவரோட காலடியிலேயே படுத்துட்டு அவள் தூங்குவாள். சுஷ்வாப்பா, அவள் தூங்குவாள். पादसंवाहनं कृत्वा निशीभक्तिपरायणा निद्रितं च मुनिं ज्ञात्वा शुष्वापचरण अन्तिके. शुचौ प्रतिष्ठितं वीक्ष्य तालवृन्तेन भामिनी कुर्वाणा शीतलं वायुं सिषेवे स्वपतिं तदा. சுச்சௌ பிரதிஷ்டிதம் விஷயம். சுச்சௌங்கிறது ஆக்சுவலாக 2 மாதத்துக்கு சுச்சௌன்னு பேர் சொல்கிறான். நம்மளோட இங்கிலீஷ் மந்த்தை பார்த்தோம்னா மே 15, அப்போ என்ன வைகாசி வருது இல்லையா. ஸோ வைகாசியிலேருந்து மே 15, மே, ஜூன், ஜூலை 2 மாதம்தான். ஸோ வைகாசி, ஆனி, இந்த 2 மாதம், அதுக்கு சுச்சௌ மாசேன்னு சொல்லுவோம். சம்ஸ்கிருதத்தில் சுச்சௌ மாசகான்னு சொல்லி சொல்கிறது. ஸோ இந்த 2 மாதமும் அது வந்தாச்சு. ஸோ அது பிரதிஷ்டிதம் வீட்சியா. ஸோ இந்த மாதம் வந்ததுன்னு தெரிஞ்சுட்டு வெயில் காலம் இல்லையா, மே மாதம் நல்ல வெயில். ஸோ அந்த ருத்துவில், அந்த வெயில் காலத்தில் தாளவிருந்தேன, தாளவிருந்தம் சொன்னான்னா பனை ஓலையால் விசிறி, பனை ஓலை விசிறி வச்சு வீசிட்டே இருப்பாள். தாளவிருந்தேன, பனை ஓலையால் பாமினி அந்த பெண் குர்வானா சீதலம் வாயும், நல்ல குளிர்ந்த காற்று அப்படி வீசி கொடுப்பலாம் அவருக்கு வெயில் காலத்தில். சிஷேவே ஸ்வபதிம் ததா, இப்படியாக சேவை பண்ணினால் தன்னுடைய பதிக்கு. हेमन्ते काष्ठसंवारं कृत्वा अग्निज्वलनं पुरः स्थापयित्वा तथा पृच्छत् सुखं ते अस्ति इति च असकृत. இப்போ ஹேமந்த ருது வருது. அடுத்தது ஹேமந்த ருதுன்னு என்னது, குளிர்காலம் வருது. ஸோ காஷ்ட சம்பாரம், நல்ல மரக்கட்டையெல்லாம் அடுக்கி கொண்டுருவா. காஷ்டன்னு மரக்கட்டையெல்லாம் அங்கேருந்து பொறுக்கின்னு வந்து சம்பாரமாக அதை குவிச்சு
கிருத்வா அக்னி ஜுவலனம், அதில் நெருப்பு மூட்டி, ஏன்னா குளிர்றது முனிக்கு குளிரக்கூடாது சொல்லிட்டு அதெல்லாம் நெருப்பு மூட்டி ஜுவலனம் புறக அவர் முன்னாடி ஸ்தாபயித்வா. ஸோ அவர் அங்கே முன்னாடி உட்காத்தி ததா அப்ரிச்சத்து கேட்டான். அப்புறம் கேப்பள் சுகம் தே அஸ்தி, நீங்கள் இப்போ உங்களுக்கு சுகமாக இருக்கா, குளிர் இல்லாமல் இருக்கா அப்படின்னு கேட்பலாம். அசக்கிருத்து பலமுறை. இப்போ ஒரு வாட்டி கேட்டுட்டு பேசாமல் இருக்க மாட்டா, கொஞ்ச நாளைக்கு கழிச்சு திருப்பி கேட்பா. இப்போ இன்னும் கஷ்டம் இல்லையா உங்களுக்கு, ரொம்ப சூடும் இல்லை குளிரும் இல்லை இல்லையா அப்படின்லாம் கேட்டுகிட்டே இருப்பலாம். அசக்கிருத் பலமுறை இவ்வாறு கேட்டுகிட்டே இருப்பா. हेमन्ते काष्ठसंभारं कृत्वा अग्निज्वलनं पुरः स्थापयित्वा तथा अपृच्छत् सुखं ते अस्ति इति च असकृत् ते च उत्थाय जलं पात्रं च मृत्तिकां समर्पयित्वा शौचार्थं समुत्थाप्य पतिं प्रिया. ஸோ பிரம்ம முகூர்த்தம் வந்துடுது. காலகாத்தால் 3-4 மணி வாக்கில் எழுப்பி விட்டுடுவா. உத்தாய அவரை எழுப்பி மிருத்திகாம் பாத்திரம் ஜலம், மண் பாத்திரத்தில் ஜலத்தை ரொப்பி சௌச்சார்த்தம் சமர்ப்பித்துவா, போய் நீங்கள் ரெடியாக நீங்கள் உங்களை காலை கடன்லாம் முடிக்கிறதுக்கு ரெடியாகுங்க சொல்லிட்டு அவரை க்ளீன் பண்ணுறதுக்கு வேண்டி அவருக்கு அந்த தண்ணியெல்லாம் கொண்டு போய் உத்தாப்பிய பதிம் பிரியா, அவரை எழுப்பி அவரை கூட்டின்னு போனமே, எந்த இடத்துல காலை கடனை கழிக்கணுமோ அந்த இடத்துல அழிச்சின்னு போகிறாவ. ஒரு ஸ்டெப்புன்னு சொல்கிறார் அவர். அப்படியே அழிச்சிட்டு போவள் மண் பாத்திரத்தில் தண்ணி எடுத்துட்டு. रामे मुहूर्ते च उत्थाय जलं पात्रं च मृत्तिकां समर्पयित्वा शौचार्थं समुत्थाप्य पतिं प्रिया. ஸோ உத்தாயன்னு சொன்னால் தான் எழுந்திருக்கிறது, உத்தாப்பியன்னு அவரை எழுப்புறது. ஸோ தான் முதல்ல எழுந்திருந்து அவரை எழுப்பி அப்படி கொண்டு போவாளாம். स्थानात् दूरे च संस्थाप्य दूरं गत्वा स्थिरा अभवत् कृतशौचं पतिं ज्ञात्वा गत्वा जग्राह तं पुनः. ஸோ எங்கேயோ தள்ளி கொண்டு போய் ஆசிரமத்துக்கிட்ட இல்லாமல் தள்ளி கொண்டு போய் உட்காத்தியே அவரை பாத்ரூம் எல்லாம் போகிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு தூரம் கத்துவா, தான் தள்ளி போய் நிற்பா. நீங்கள் உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு தூரம் கத்துவா, தள்ளி போய் நிற்கலாம். ஸ்திரா அபவத்து. ஸோ கிருத சௌச்சம் பதிம், சரி அவர் முடிச்சாச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஞாத்வா அறிந்து ஜக்ராக தம் புனக கத்வா, அங்கே போய் அவரை முதல்ல எழுப்பிட்டு வரணுமே, அந்த இடத்துலேருந்து அவரை க்ளீன் பண்ணிக்க முடியாது, அதனால அந்த இடத்துலேருந்து எழுப்பி கொண்டு வருவாள். दूरे च संस्थाप्य दूरं गत्वा स्थिरा अभवत् कृतशौचं पतिं ज्ञात्वा गत्वा जग्राह तं पुनः. आनीय आश्रमम् अव्यग्रा च उपवेश्य आसने शुभे मृज्जलाभ्यां च प्रक्षाल्य पादौ अस्य यथाविधि. ஸோ ஆனிய ஆசிரமம், ஸோ ஆசிரமத்துக்கிட்ட கொண்டு வந்துட்டு அவ்யக்ரான்னு துளி கூட ஒரு கேப் இல்லாமல் ஈடுபட்டு கொண்டே இருக்கிறது. ஸோ துளி கூட வேதனையோ இதோ கிடையாது அவளுக்கு, முழு ஈடுபாடோட. உபவேஷி ஆசனே, அவர் ஒரு ஆசனத்தில் உட்காத்தி தான் அவர் இதெல்லாம் க்ளீன் பண்ணணும். ஸோ பாதவு அசிய யதாவிதி, அவருடைய காலெல்லாம் அலம்பி விடுவார். ஏன்னா எங்கேயோ போயிட்டு வந்திருக்கார், கால் அலம்பணும். அதில் யதாவிதி அவருடைய கால்களை மிருஜலாபியாம் பிரச்சாலிய, மண் பாத்திரத்தில் தண்ணியை எடுத்துட்டு அதை வச்சுட்டு அதை க்ளீன் பண்ணி கொடுப்பாள் காலெல்லாம். आनीय आश्रमम् अव्यग्रा च उपवेश्य आसने शुभे मृज्जलाभ्यां च प्रक्षाल्य पादौ अस्य यथाविधि. दत्त्वा आचमन पात्रं तु दन्तधावनम् आहरत् समर्प्य दन्तकाष्ठं च यथोक्तं नृपनन्दिनी. ஸோ ஆச்சமன பாத்திரம் கையெலம்புறதுக்கு அவருக்கு தண்ணி கொடுத்துருவா, அவரே கையெலம்பிக்க வேண்டியதான். இவர் காலை மட்டும் இவள் அலம்பி விடுறா, கையை அவர் அலம்பிக்கணும். ஸோ தத்துவா ஆச்சமன பாத்திரம் கையெலம்புற தண்ணி கொடுத்து தந்ததாவனம், அவ்வளோதான் டூத் பேஸ்ட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு வரா. என்ன தந்ததாவனம்னு பார்த்தா க்ளீன் பண்ணுறது தந்த காஷ்டம்னு விட்டா, வேப்பங்குச்சி. ஸோ வேப்பங்குச்சியால் தான் பல் தேய்க்கிறது அந்த காலத்தில். ஸோ அதனால அந்த வேப்பங்குச்சியெல்லாம் கையில் சமர்ப்பியா அவர் கையில் கொடுத்து யதோக்தம் அவர் சொல்படி நிருபநந்தினி ராஜாவோட பெண்ணு இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாள். दत्त्वा आचमनपात्रं तु दन्तधावनमाहरत् ஆகரத்து தான். समर्प्य दन्तकाष्ठं च यथोक्तं नृपनन्दिनी. चकार उष्णं जलं शुद्धं समानीतं सुपावनं स्नानार्थं जलम् आहृत्य पप्रच्छ प्रणयान्विता.
ஸோ சகார உஷ்ணம் ஜலம், நல்ல வெந்நீர் போடுவோம். அடுத்தது சுத்தம் சமானிதம் சுபாவனம், எங்கிறதோ நல்ல தண்ணி, சூபாவன் நல்ல புண்ணியமான தண்ணியை கொண்டு வந்து, சுத்தமான ஜலத்தை கொண்டு வந்து ஸ்நானார்த்தம் குளிக்கிறதுக்கு ரெடி பண்ணுவோம் வெந்நீரை. ஜலம் ஆகிருத்திய பப்ரச்ச பிரணயான்விதா, பிரணயம்னு லவ்வோடு கூட பப்ரச்ச அவர்கிட்ட கேட்பா, என்ன குளிக்க ரெடி ஆகிட்டாளேன்னு கேட்கணும். இப்போ அடுத்தது चकार उष्णं जलं शुद्धं समानीतं सुपावनं स्नानार्थं जलम् आहृत्य पप्रच्छ प्रणयान्विता किम् आज्ञापयसे ब्रह्मन् कृतं वै तत्तदावनम् उष्ण उदकं सुसम्पन्नं कुरु स्नानं समन्त्रकम्. கிம் ஆக்ஞாபயசே பிரம்மன். அடுத்த ஆர்டர் என்னது உங்களோட? நீங்கள் என்ன சொல்கிறேன்? உங்களோட தந்ததாவனம் கிருத்தம், நீங்கள் பல் தேய்ச்சாச்சுப்போ, அந்த பல்லெல்லாம் க்ளீன் ஆகிடுது. தந்ததாவனம்னா க்ளீன் பண்ணுறது, பல்லை க்ளீன் பண்ணியாச்சு நீங்கள். உஷ்ண உதகம் சூசம்பன்னம் ரெடி ஆகிடுது. ஸோ வெந்நீர் ரெடி ஆகிடுது. இப்போது ஸ்நானம் மந்திரகம் குரு, மந்திர ஸ்நானத்தை செய்யணும்னு சொன்னால் அகமர்ஷண சோஸ்திரத்தெல்லாம் சொல்லித்தான் குளிப்பா, சாதாரண குளியாக கிடையாது. ஸோ அகமர்ஷண சோஸ்திரத்தெல்லாம் மந்திரத்தோடு கூட உள்ள அந்த ஸ்நானத்தை நீங்கள் இப்பொழுது செய்யுங்கள்னு சொல்கிறான். आज्ञापयते ब्रह्मन् कृतं वै दन्तदावनम् उष्ण उदकं सुसम्पन्नं कुरु स्नानं समन्त्रकम्. वर्तते होमकालः अयं सन्ध्यापूर्वा प्रवर्तते विधिवत् हवनं कृत्वा देवता पूजनं कुरु. ஹோமகாலோ அயம் வர்த்ததே. இப்போ ஹோமகாலம் ஆரம்பிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து காலங்காத்தால் உள்ள ஹோமத்தை பண்ணணும். பூர்வா சந்தியா பிரவர்த்ததே, இப்போ தான் காலம்பர ஆயிருக்கு. பூர்வ சந்தியாவே காலமே இப்போ தான் வருது. அப்போது அவ்வளோ சீக்கிரமாக எல்லா வேலையும் முடிச்சு விட்றான். ஸோ பூர்வ சந்தியா காலம் வருது. இப்போது முதல் சந்தியா கால வேலை சந்தியா. விதிவத்து ஹவனம் கிருத்துவா, விதிப்படி எப்படி அந்த ஹோமத்தை பண்ணணுமோ அதை செய்துட்டு தேவதா பூஜனம் குரு. ஸோ அந்த அந்த ஹோமத்தில் தேவதர்களுக்கெல்லாம் பூஜையை கொடுக்க வேண்டும். वर्तते होमकालः अयं सन्ध्यापूर्वा प्रवर्तते विधिवत् हवनं कृत्वा देवता पूजनं कुरु. राधे कृष्ण मैम. एवं कन्यापतिं लब्ध्वा तपस्विनम् अनिन्दिता नित्यं पर्यचरत् प्रीत्या तपसा नियमेन च. ஸோ கன்யா பதிம் லப்துவா, இப்படிப்பட்ட ஒரு கணவனை அடைந்த அந்த கன்யா தபஸ்வினா, ஒரு தபஸ்வியான கணவனை அடைந்திருக்காள். அனிந்திதா, குற்றமற்றவள், நிந்தனைக்கு உடையவள் கிடையாது. நிந்திதா, நிந்தனையே கிடையாது அவள்கிட்ட. நித்தியம் பரிச்சரத் பிரீத்தியா, டெய்லி இந்த காரியத்தை பண்ணிகிட்டே இருக்கா. பரிச்சரணம் பண்ணுறான்னு கைங்கரியம் பண்ணுறான். தபஸா நியமேன, ஒரு தபஸோடு செய்யலாம். இதுவே ஒரு தபஸு, அவளோட தபஸ் இது. கணவனுக்கு கைங்கரியம் பண்ணுறது இவளோட தபஸு. நியமேனச்சா, நியமப்படி ஒரு மனைவி எப்படி செய்யணுமோ செய்துட்டு இருந்தா. एवं कन्यापतिं लब्ध्वा तपस्विनम् अनिन्दिता नित्यं पर्यचरत् प्रीत्या तपसा नियमेन च. ஒன்று படிச்சிருவோம், நிறுத்திக்கலாமா மேம்? ஒன்று படிச்சிருங்க. 25. அக்னீனாம் அதிதீனாம் ச சுஸ்ரூஷாம் குர்வதி சதா ஆராதயாமாஸ முதா சவனம் சா சுப ஆனனா. ஸோ அக்னியை எப்போவுமே அக்னியை கொண்டாடணும். அதே மாதிரி அதிதிகளை கொண்டாடணும். ஸோ அப்படி யாராவது வேறு யார் இன்னொரு ஆசிரமத்துலேருந்து யாரும் உண்டு, அவள் தான் அதிதி. ஸோ அப்படி வந்து சுஷ்ரூஷையெல்லாம் பண்ணிட்டு குர்வதி சதா, எப்பொழுதும் இந்த மாதிரியெல்லாம் காரியங்கள் எல்லாம் பொறுமையாக செய்துண்டு சதா சர்வதா காலம் அப்படி பண்ணிட்டு ஆராதயாமாசா, ஆராதிக்கிறா. செவனரை ரொம்ப கொண்டாடி ஆராதித்து அவர் கைங்கரியம் பண்ணி முதா ஹாப்பியாக சா சுபானனா, சுப ஆனனா, சுபனமான முகத்தை உடைய அந்த சுந்தரி இப்படி கணவனை கொண்டாடி கொண்டிருந்தாள். அக்னீனாம் அதிதீனாம் ச சுஷ்ரூஷாம் குர்வதி சதா ஆராதயாமாஸ முதா சவனம் சா சுப ஆனனா. சர்வம் ஜெகதம்பார்ப்பணமஸ்து.